सीतापदे राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। प्रहलाद नारद सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। हाँ, सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानिकांत स्मरण जय जय राम राम। जय राम राम। हर नम पार्वती पति हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक श्रवण भीष्म दाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் நம்ம ஏற்கனவே படித்து நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுட்டோம். இருந்தாலும் மீண்டும் நாம் அப்படியே தொடருவோம். இப்போ வந்து என்னென்னா அகல்யா சாப விமோசனத்தோடு நம்ம பூர்த்தி பண்ணியிருக்கோம். அகல்யா சாப விமோசனத்தோடு நம்ம பூர்த்தி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஜனக மகாராஜனுடைய அந்த மிதிலா நகரத்தில் பிரவேசிக்கிறார்கள் விஸ்வாமித்திரரும் ராம லக்ஷ்மணர்களும் மற்ற ரிஷிகளும். அப்போது ராமன் சகல லோகங்களையும் பரிசுத்தம் செய்யக்கூடியவன் என்பதை அகல்யா விருத்தாந்தத்தால் உபதேசித்தார். இப்போ நம்ம பார்த்துறோம் இல்லையா, சகல லோகங்களையும் பரிசுத்தம் செய்யக்கூடியவர் அப்படின்றத அகல்யா சாப மோஷனத்தை நாம் பார்த்தோம். அதாவது பதீத்த பாவன சீதாராம், அப்படி விழுந்து போன ஆத்மாக்களை கரையேற்றக்கூடியவர். அகல்யை பதிதையாக போயிட்டா அவளை பாவனமாக்கி பதித பாவனை, அந்த சீதாராமன் பதித பாவன சீதாராம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படி பதிதர்களை பாவனமாக்கி பகவான் அகல்யை கௌதமரோடு சேர்த்து வச்சு அவர்கள் வீட்டில் சாப்பிட்டு போனார் பகவான். அப்போ அவள் பதிவிரதையாக மாறிட்டா. அவள் இழந்த கற்பை மீண்டும் பெற்றாள். பகவானால் எதுனாலும் செய்ய முடியும் பகவானால் அப்படின்றது இந்த சரித்திரத்து மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவருடைய கலங்கள் நீங்கப்பட்டது. கௌதமரோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறாள். அப்போது இது ஒரு உதாரணம். ஆனால் சகல லோகங்களையும் அவர் பரிசுத்தம் பண்ணக்கூடியவர் ராமர். ராமன் நாமா சொன்னாவே எல்லா பாவங்களும் போய்க்கிடும். சர்வ பாப பிரணாசனம். ஆமாம், எல்லா பாவங்களையும் போய்க்கிடும், பரிசுத்தம் செய்யக்கூடியவர். அம்மா ஸ்ரீயப்பதியான மகாவிஷ்ணு அவரே என்பதை, அவர் தான் சாக்ஷாத் நாராயணன் மகாவிஷ்ணு என்பதை சீதானுடைய விருத்தாந்தத்தால் வால்மீகி தெரிவிக்கிறார். சாக்ஷாத் அந்த லக்ஷ்மி மணாலன், அந்த மகாலட்சுமி தான் சீதை, ராமர் தான் மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணு தான் மகாலட்சுமியை கைப்பிடிக்க முடியும். இப்போது ரமா முகுந்தம் நிரபேக்ஷம் இப்சிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகவதத்தில் பார்த்தா எவ்வளோ பேர் வரன் மாலையை கையில் கொடுத்து உன்னுடைய வரனை தேடிக்கொள் என்று வரன்மாலை கைகளில் கொடுத்து தேவர்கள் லக்ஷ்மி இடத்தில் வரன்மாலை கொடுக்குறாங்க. மகாலட்சுமி ஆனவள் தேடி வருகிறாள். யாருமே பரிபூர்ணமானவர்கள் இல்லை என்பதை பரீட்சித்து அறிந்து அதுக்கு பிறகு மகாவிஷ்ணுடைய கழுத்தில் மாலையை போடுறா மகாலட்சுமி. அப்போ மகாவிஷ்ணு ஆனவர் தன்னுடைய பக்ஷஸ்தலத்தில் அவளுக்கு இடம் கொடுக்குறார். இது பாகவதத்தில் வருது. அதே மாதிரி தான் யாருமே இங்கே வில்லை வளைப்பதற்கு யார் தகுதியானவர்கள், சிவதனுசை அப்படின்னு இங்கே பரீட்சை, அங்கே குணங்களர் பரீட்சை. அவள் எல்லா குணங்களும் சிறந்து விளங்குபவர் ராமச்சந்திரமூர்த்தி தான், பகவான் மட்டும்தான். அப்படி மட்டும் இல்லை, பராக்கிரமத்தில் பார்த்தா
யாருமே சிவதனுசம் முறிக்க முடியாத போது பகவானை மட்டும்தான் முறிக்க முடியும். அப்போ சுயம்பரத்தில் அந்த மாலையை வந்து யாருக்கு போடுறா? ராமருக்கு தான் போடுறான். ராமர் தான் கைப்பிடிக்கிறான், பாணி கிரகணம் பண்ணுறான், கல்யாணம் பண்ணிக்கிறான். அது இந்த சரித்திரத்தில் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகும். பிறகு என்ன பண்ண, விஸ்வாமித்திரர் வந்து ராம லக்ஷ்மணர்களுடன் மற்ற ரிஷிகளுடனும் அங்கிருந்து வடகிழக்காய் ஜனகருடைய, இப்போ அகல்யா சாபமோஷனம் அடைஞ்சு அகல்யை வந்து கௌதமரோடு சேர்த்து வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறார். கிளம்பி எங்கே போகிறார்? எங்கே போகிறாரு? ரிஷிகளோட வடகிழக்காய் ஜனகருடைய யாகசாலையை நோக்கி செல்லும் பொழுது வடகிழக்காய் ஜனக மகாராஜ் யாகம் பண்ணியிருக்கார். அப்போ தான் அது திரேதயுகம். திரேதயுகத்தில் யாகங்கள் தான் சிறந்த தர்மமாக சொல்லப்படுகிறது. அதனால் அடிக்கடி யாகங்கள் நிறைய நடத்துவாங்க அங்கே ராஜாக்கள் எல்லாம். அது தசரத சக்கரவர்த்தி மட்டும் யாகங்கள் அஸ்வமேத யாகம், புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்தினார். தசரதம் மட்டும் கிடையாது, எல்லா ராஜாக்களும் அப்போ யாகம்தான் சிறந்த தர்மன்றதுனால யாகங்களால் பகவான் ஆராதிப்பார்கள், யக்ஞ நாராயணனை ஆராதிப்பார்கள். அதனால் ஜனக மகாராஜா யாக தீட்சையில் இருக்கிறார், யாகம் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போது ராமன் பார்த்து சொல்கிறார், அந்த யாகசாலைக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. அதான் அந்த இடத்துல ஜனக மகாராஜனுடைய யாகசாலைக்குள்ளே வராங்க. வரும்போது ராமன் வந்து விஸ்வாமித்திரர் பார்த்து சொல்கிறார், மகரிஷியே, ஜனகர் யாகத்திற்காக செய்திருக்கும் ஏற்பாடுகள் வெகு ஸ்லாக்கியமானவை, ரொம்ப கொண்டாடத்தக்கது. வேதாத்தியனம் செய்த பிராமணர்கள் சிரேஷ்டர்கள்லாம் பல நானா தேசங்களிலிருந்து ஆயிரக்கணக்காய் வந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பிராமணர்கள் வேதம் ஓதுபவர்கள் அங்கே வந்திருக்காங்களாம், வேதம் ஓதுகிறார்களாம். அதை ராமர் பார்க்குறார். இவ்வளோ விசேஷமாக யாகங்கள் நடத்துகிறாரு ஜனக மகாராஜா. அப்போ மகரிஷிகளுடைய அங்கே பர்ணசாலைகள்லாம் அநேக வண்டிகளால் சூழப்பட்டு அங்கங்கே விளங்குகின்றது, காணப்படுகின்றது. மகரிஷிகள்லாம் வந்திருக்காங்க, அங்கெல்லாம் வண்டிகளில் வந்திருக்காங்க, இந்த மாட்டு வண்டி அது மாதிரி வண்டிகளில் வந்திருக்காங்க. அப்போது பார்த்த ராமலக்ஷ்மணர் சொல்கிறாங்க, விஸ்வாமித்திரரை பார்த்து, நமக்கும் வசிப்பதற்கு ஒரு இடத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றார். அவங்க வண்டிகள் வந்திருக்காங்க, அந்த வண்டியினுடைய நிழலில் அவங்க தங்கியிருப்பாங்க. அவங்க ஒரு சின்ன ஒரு டென்ட்டு மாதிரி கட்டிக்கிட்டு சும்மா சிம்பிளாக அப்படியே ஒரு ஆசிரமம் கட்டிட்டு அங்கங்கே வாழ்வாங்க இல்லையா, அங்கே இருப்பாங்க இல்லையா தங்கத்து. அது மாதிரி நம்மளுக்கும் வந்து நல்ல ஜல சௌக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நீங்கள் காண்பிக்கணும் என்று கேட்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி. நமக்கும் வசிப்பதற்கு ஒரு இடத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றார். அப்படியே விஸ்வாமித்திரர் சுத்தமாய் ஜனக்கூட்டம் இல்லாமல் ஜல சௌக்கியமுள்ள ஒரு ஸ்தலத்தில் தங்கினார். யார்? விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் வந்திருக்கிறத வந்து எப்பவுமே பாருங்கள், மகான்கள்லாம், அதாவது ஜனக மகாராஜாவே சிறந்த மகாத்மா, ஆனால் ராஜ்யகாரியத்தில் சிறந்தவர். அதனால் ஒற்றர்கள் மூலமாக யார் வராங்க போகிறாங்க எல்லாத்தையும் அறியணும். ஒரு ராஜாவுக்கு காதுபட போயிடும் விஷயம். அதனால் வந்து விஸ்வாமித்திரர் வந்திருக்கிறாருன்றதை ஒற்றர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறார் ஜனக மகாராஜா. யார்? விஸ்வாமித்திரர் வந்திருப்பதை அறிந்து ஜனகர் தன் புரோகிதரான சதானந்தரை முன்னிட்டு கொண்டு, ஏன் சதானந்தரை முன்னிட்டு கொண்டு போகிறார்? சரி, அவரும் பிராமணர், இவரும் பிராமணர், விஸ்வாமித்திரர் சரி, சதானந்தர் வந்து பிராமணர். சதானந்தர் யாருன்னா அகல்யினுடைய புள்ள தான் சதானந்தர் வந்து, அதாவது எப்படின்னா தசரத சக்கரவர்த்திக்கு வந்து குலகுருவாக இருக்கக்கூடிய வசிஷ்டர், அதே மாதிரி ஜனக மகாராஜுக்கு குலகுருவாக இருக்கக்கூடியவர் சதானந்தர். அதாவது புரோகிதராகவும் குலகுருவாகவும் இருக்கக்கூடியவர். இப்போ சுக்கராச்சாரியர் அசுர குலத்துக்கு புரோகிதராகவும் இருப்பார். அதாவது அதான் புரோகிதர்னா பின்னாடி வரக்கூடிய ஹிதத்தை எடுத்து சொல்லி அவர்களுக்கு உபதேசிக்கக்கூடியவர். ஹிதன்னா நன்மையை, பின்னாடி வரக்கூடிய நன்மையை அவர்களுக்கு எடுத்து உரைக்கக்கூடியவர் தான் புரோகிதர். சரி, இருக்கட்டும். இப்போ என்னன்னா, சதானந்தர் யாருன்னா ஜனக மகாராஜாவுடைய புரோகிதர், ஜனக மகாராஜனுடைய குலகுரு அவர் தான். இப்போ எப்படி தசரதற்கு வசிஷ்டரோ அது மாதிரி அவர் என்ன பண்ணுறார், தியாக தீட்சை நியமம் மேற்கொண்டிருக்கிறதுனால ஜனக மகாராஜா ஒரு எல்லை தாண்டி வர முடியாது. அதனால் சதானந்தரை முன்னிட்டு கொண்டு தான் ரிஷியை அழிக்கணும். அதனால் தன் புரோகிதரான சதானந்தரை முன்னிட்டு கொண்டு தீட்சை செய்து கொண்டவர்களுக்கு ஏற்பட்ட எல்லையை தாண்டாமல் அந்த
முனிசிரேஷ்டர் ஆகிய அப்படிப்பட்ட விஸ்வாமுத்திரர் போய் எதிர்கொண்டு அழைக்கிறாராம். அப்போது அவர் ஜனக மகாராஜனுடைய ரித்விக்குகள்லாம் இருக்காங்க இல்லையா, அது யாகம் நடத்தக்கூடிய ரித்விக்குகள்லாம் அவங்களாம் பார்த்தாங்க. விஸ்வாமுத்திரரே வந்திருக்கார், பிரம்மரிஷி வந்திருக்காருன்னு ஒரு சந்தோஷம் தான், எல்லாம் வந்துடுவாங்க. பிரம்மரிஷி வந்திருக்காருன்னா அப்படியே சரி கேர்லெஸ்லாம் இருக்க மாட்டாங்க. பிரம்மரிஷி விஸ்வாமுத்திரன்னா அவ்வளோ பெருமை. விஸ்வாமுத்திரனா ஏன்னா பெரிய காரியத்தை சாதிச்சிருக்கார், பெரிய தபஸ்வி. அதனால் அப்போ அவ்வளோ பெருமையில் அவர் வந்தாருன்னா எல்லாருமே எல்லா ரிஷிகளும் மரியாதை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட அதனால் அவருடைய ஜனக மகாராஜனுடைய ரித்விக்குகள்லாம் சாஸ்திர விதிப்படி என்ன பண்ணாங்க, அர்க்கியம் பாத்தியம் மது வர்க்கங்களால் காதிபுத்திரர் ஆகிய விஸ்வாமுத்திரரை பூஜித்தார்கள். அவரை அதை பெற்றுக்கொண்டு அரசனையும் அவர் செய்யும் யாகத்தையும் அங்கு வந்த முனிவர்களையும் அங்கு வந்த ரித்விக்குகளையும் புரோகிதரையும் பற்றி தகுந்தபடி க்ஷேமம் விசாரித்து கொஞ்ச நேரம் அவருடன் பேசி கொண்டிருந்தார். அப்போ குசல பிரசனம் பண்ணணும், க்ஷேமம் விசாரிக்கணும். எப்படி சௌக்கியமாக நல்லா இருக்கீங்களா, எப்படி யாகம்லாம் எப்படி நடக்குது, மக்கள்லாம் உங்களுக்கு அடங்கி நடக்கிறாங்களா, கரெக்டாக கப்பம் கட்டுறாங்களா, வரி வசூல் ஆகுதா, அப்படி நாடு க்ஷேமமாக இருக்கா, மக்கள்லாம் சௌக்கியமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்கணும், விசாரிக்கணும். அது ஒரு முறை. விசாரித்து அது என்ன தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பரிகாரம் சரி எதுக்கு கேட்குறாங்க, சும்மா ஒப்புச்சப்பான் கேட்குறாங்களா அப்படின்னா ஒப்புச்சப்பான் இல்லை. ரிஷிகள் தங்கள் தபஸை கொடுத்து, ஏன்னா இவர் திரிசங்குக்கு ஒரு சொர்க்கத்தையே நியமித்து கொடுத்தார். மகான்கள் கேட்குறாங்கன்னா அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை ராஜாக்குன்னா உடனே அதுக்கு செய்து அவர்களுக்கு பிரத்யுபகாரம் பண்ணுவாங்க. அதுக்குன்னே சஞ்சரிக்கிறவர்கள் பூலோகத்தில் இந்த பூதேவர்கள் ஆகிய இந்த பிராமணர்கள். இப்படிப்பட்ட மகான்கள்லாம் எதுக்காக குசல பிரச்சனை விசாரிக்கிறாங்கன்னா அவர்களுக்கு ஏதாவது குறைன்னா உடனே அதை நிவர்த்தி பண்ணுவாங்க, இவங்களால் முடியும். தபஸ்விகள் அதனால தான் அப்படி குசல பிரசனம் பண்ணுறாங்க, சௌக்கியமாக க்ஷேமாக விசாரிக்கிறாங்க. சரி, ஜனக மகாராஜன் பெரிய மகாத்மா தான், சாதாரணமான கிடையாது. பிறகு ஜனக மகாராஜன் என்ன பண்ண, விஸ்வாமுத்திரரை நமஸ்கரித்து கைகூப்பி, நாங்களும் இந்த மகரிஷிகளும் உத்தமமான ஆசனங்களில் தாங்களும் விஸ்வாமுத்திரரே தாங்களும் உங்கள் கூட வந்த இந்த மகரிஷிகளும் உத்தமமான ஆசனங்களில் உட்கார வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அவர்களை அரண்மனைக்கு அழைக்கிறார், உள்ளே அழைச்சி பிரார்த்திக்கிறார், உள்ளே உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு அரண்மனைகளை அந்த ஆசனங்களை கொடுத்து உட்கார வைக்கிறார். அப்போது அவர்களும் ரித்விக்குகளும் புரோகிதரும் ஜனகரும் மந்திரிகளும் தகுந்த ஆசனங்களில் உட்கார்ந்த பிறகு அந்த ஜனக மகாராஜா என்ன பண்ண, அந்த அரசன் அந்த மகரிஷியை பார்த்து, சுவாமி, தாங்கள் மகரிஷிகளுடன் இங்கே எனக்கு தர்சனம் கொடுத்தபடியால் தேவதைகள் என்மேல் கிருபை செய்து என் யஜ்ஞத்தை இன்று பூர்த்தி செய்தார்கள். மகான்கள்லாம் வீட்டுக்கு வர்றதுன்றது மங்களம்னு அர்த்தம். நாம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல காரியம், தெய்வீக விஷயம் ஏற்படுது, தெய்வீக விஷயம் நம்ம வீட்டில் நடக்குதுன்னா அந்த சமயத்தில் மகான்கள் வராங்கன்னு சொன்னால் அப்போ அந்த தெய்வீக காரியத்துக்கான சாநித்தியம் அங்கே மிளருதுன்னு அர்த்தம். ஆமாம், அதாவது அந்த தெய்வீக சாநித்தியம் அதிகரித்தாதான் உண்மையாக அது யாகமானது சத்தியமாக நடந்தால் தான் அது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நடக்குதுன்னு அர்த்தம். அந்த யாகம் பூரணமாக நடந்தால் தான் மகான்களுடைய வரவு இருக்கும். அப்போ மகான்களுடைய வரவு என்னடான்னா அது சரியாக நம்ம நடத்துகிறோம் அப்படின்றதுக்கு அடையாளம் தான் மகான்களுடைய வரவு, சுபசகுனம். எவ்வளோ ஏன் சாக்ஷாத் ராமலக்ஷ்மணர்களே வந்திருக்காங்க, இதை விட வேறு என்ன வேணும்? அந்த யாகம் பர்ஃபெக்டாக நடக்குது. அவரே பற்றற்றவர், அவர் மிதலையே தீப்பிடித்து எரிஞ்சால் கூட மிதலை 10-11 எதுவும் அத்தோட எது ஒன்றுன்னு விட்டு போய்டுவார் அவர் பாட்டுக்கு. மிதலையே தீப்பற்றி எரிஞ்சாலும் அது மிதலை வேற, நான் வேற, இந்த ஜனக மகாராஜ் இந்த சரீரம் வேறு, ஆத்மா வேறு பிரித்தவர் அவர். அப்படியேப்பட்ட மகாத்மா ஜனக மகாராஜா. அப்படியேப்பட்ட மகாத்மா பண்ணக்கூடிய யாகம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்படி தன்னுக்கு சுயநலம் இல்லாமல் பற்று இல்லாமல் லோகக்ஷேமத்துக்காக யாகங்கள் பண்ணுவாங்க இந்த ராஜாக்கள்லாம். உலகம் க்ஷேமமாக இருக்கணும், மக்கள் க்ஷேமமாக வாழணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ராஜாக்கள்லாம் எதுக்காக வாழ்ந்தோன்னா மக்களுக்காக வாழ்ந்தாங்க. அப்படி தான் ஜனக மகாராஜான்றோம். ராஜா எதுக்காக வாழ்ந்தோன்னா சுயநலத்துக்காக கிடையாது. சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துன்னு உட்காந்துன்னு இல்லை, சண்டைன்னா உடனே கிளம்பிடுவாங்க. உடனே சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்க மாட்டாங்க, ஏசியில் போட்டுன்னு. உடனே சண்டைன்னா கிளம்பிடுவாங்க. ராஜாக்கள்லாம் கிளம்பி போய் சண்டை போடுவாங்க. ஆமாம், ரதப்படை ஏனப்படை எல்லாரையும் வழி நடத்தி அவங்கள தலைமை தாங்கி அவங்களுக்கு போல் எதிராளி போய் ஜெயிச்சுட்டு வருவாங்க. அப்படிப்பட்ட வீரர்களாக மகாபராக்கிரமசாலிகளாக இருந்தார்கள் ராஜாக்கள்லாம்.
அதே சமயத்தில் மக்களுக்காக உழைச்சாங்க. மக்களுக்காக தங்கள் உயிரையும் பணையும் வச்சு அந்த மக்களை அப்படி காப்பாற்றுவாங்க ராஜாக்கள்லாம். அப்படியேப்பட்ட மகாத்மாக்கள். அதனால் ராஜாக்களே மகாத்மாக்களாக இருந்தாங்க. தசரதரும் அப்படி தான். 10 திக்கிலும் ரதம் செல்லுமா, அதான் தசரதன் அப்படின்னு பேர் அவருக்கு. அப்போ கூட இப்போ கூட சண்டைக்குன்னா கிளம்பிடுவார் அவர். 60,000 வயசாகிடுச்சுல, 60,000 வயசு. ஆனால் இப்போ கூட சண்டைன்னா கிளம்பிட்டு வரோம் தசரத சக்கரவர்த்தி. அப்படியேப்பட்டவர். ஜனக மகாராஜா அப்படிப்பட்டவர் தான். அதனால் லோகக்ஷேமத்துக்காக வாழ்ந்தவங்களாம். அதனால் அந்த இடத்துல ஏன் மகான்கள் வரமாட்டாங்க, ஏன் பகவானே வரமாட்டான்? ராம லக்ஷ்மணர்களே வந்துட்டாங்களே. அப்படி ஒரு யாகம் பண்ணுறார் அவர். அதெல்லாம் சொல்கிறார், தங்களை தரிசித்ததே நான் செய்யும் யஜ்ஞத்திற்கு பலன் என்று எண்ணுகிறேன். இவர் மகரிஷியை தான் பார்த்தார் மகாத்மா. இன்னும் ராமலக்ஷ்மணர் அப்படி பார்க்குறாரு, எட்டி பார்க்குறாரு. அவர் நடையோடைய பின்னாடி வர்றதை பார்த்த உடனே அந்த ராமலக்ஷ்மணரை பார்த்தா ஆச்சரியப்படுறாரு. ஆனால் ஃபஸ்ட்டு மகான்களை தான் முதல் பூஜிக்கணும். பகவானே வந்தாலும் முதல் மகான்களுக்கு தான் மரியாதை கொடுக்கணும். அதற்கு பிறகு தான் பகவானுக்கு மரியாதை கொடுக்கணும். அதற்கு பிறகு தான் நம் உறவினர்கள் யாருன்னா வந்தாங்கன்னா அப்புறம் மரியாதை கொடுக்கணுமா. இதெல்லாம் ஒரு முறை. இது பீஷ்மாச்சாரியர் அம்பு படைக்கல் இருக்கும்பொழுது பாகவதத்தில் பார்த்தா முதல் மகான்களுக்கு பூஜை. அம்மா ஹிருதிஸ்தம் பூஜை யாமாச, ஹிருதயத்தில் வச்சு பகவானை வழிபடுறாரு. அம்பு படைக்கல் இருக்கும்போது இட்ட காலாக இருக்கும்போது கை கூப்பி வணங்க முடியல அவரால். அப்போ ஹிருதயத்தில் வச்சு பூஜை பண்ணார். அர்த்தம் பிரபாவக்ஞான்னு சொல்கிற ஒரு பதம் இருக்குது. கிருஷ்ணனுடைய பிரபாவம் தெரிஞ்சதுனால ஹிருதயத்தில் வச்சு பூஜை பண்ணாராம் யார்? பீஷ்மாச்சாரியார். அப்போ முதல் யாருக்கு பூஜை பண்ணார்? மகான்களுக்கு. பிருகர் வசிஷ்ட சவணஸ்ட கௌதம மேதாதித்தி தேவராதுன்னு சொல்லக்கூடிய அந்த மகாத்மாக்களுக்கு பூஜை பண்ணுறார். அதுக்கு பிறகு தான் பகவானுக்கு பூஜை பண்ணுறார். அதற்கு பிறகு தான் தர்மபுத்திரெல்லாம் கூப்பிடுறார். தர்மபுத்திரர் தன் பாண்டவர்கள், தன் உறவினர்கள் ஆகிய தன் பேரன்மாரில் அருகில் கூப்பிடுறார். அஹோ கஷ்டம் அஹோ அந்நியாயம் யஜ்யோயம் தர்மநந்தனா அப்படின்னு சொல்லி, உங்களுக்கெல்லாம் நடந்ததெல்லாம் அநியாயம் சொல்லி அப்புறமா தான் விசாரிக்கிறார் அவங்கள, பாண்டவர்களை. எப்படி முறையாக அந்த தர்மம் தர்மபிதாம் வரிஷ்டா, தர்மம் தெரிந்தவர்களுக்கு சிறந்தவள் இல்லையா பீஷ்மாச்சாரியார். அதனால் முதல் மகான்களை வழிபடணும், அப்புறம் பகவானை வழிபடணும். அதுக்கு பிறகு தான் உறவினர்களை கவனிக்கணுமா. தன் பேரமாரெலாம் அப்புறமா தான் விசாரிக்கிறார். இதெல்லாம் ஒரு முறை, இதெல்லாம் ஒரு தர்மம். அதனால் ஜனக மகாராஜா முதல் என்ன தான் பகவானே பின்னாடி வந்திருந்தா கூட அழகாக இருக்காங்க. தேவலோகத்தில் ஒரு குமார் போல், சாமி கொஞ்ச நேரம் இருங்க சாமி, இவங்க யார் சாமி இந்த பசங்க அப்படின்ட்டு உடனே போய் கேட்கல. மகரிஷிகளை பற்றி விசாரிக்கணும், மகரிஷியை புகழணும். பிரம்ம ரிஷி இல்லையா விஸ்வாமித்திரர்? உண்மையான பிரம்ம ரிஷி. பிறப்பால பிராமணர் கிடையாது, பிறப்பால சத்திரியர் தான். அவருடைய செயல்களால் குணங்களால் பிராமணர் ஆனார். பின்னாடி இப்போ கதை சொல்ல போகிறோம், விஸ்வாமித்திரருடைய கதை. பிரம்ம ரிஷி எப்படி ஆனார்னா, இது குவாலிஃபிகேஷன், ஒன்லி பர்த் மட்டும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். பிறப்பால் மட்டும் பிராமணர் கிடையாது, பிறப்பால் சத்திரியன். ஆனால் உண்மையான தகுதியினால் பிராமணன் ஆனார். தகுதியினால் பிராமணன் ஆனார் அவர். ஆமாம், பிராமணர் ஆனார். தகுதி எத்தனை பேருக்கு இந்த பிராமண தகுதி இருக்குது? பிறப்பினால பிராமணன். இப்போது வக்கீல் புள்ள வக்கீல்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாமா? வக்கீல் புள்ள வக்கீல் சொல்லலாம் அப்படின்னா நியாயமா? அது சொல்ல முடியாது. வக்கீலுடைய புள்ளங்கள்லாம் சொல்லலாமா? இதில் வக்கீல்னா அந்த லாயர், அந்த லாயருக்கு அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு படிச்சிருக்கணும், அதுக்கு லா படிச்சிருக்கணும். படித்தாதான், அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் அவன் லாயர் ஆக முடியும் இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஒரு குவாலிஃபிகேஷன். அது ஒரு டாக்டர்னால் டாக்டர் படிச்சிருக்கணும். டாக்டர் அந்த ப்ராக்டிக்கல் அந்த அந்த டாக்டருக்கு படிச்சிருக்கணும் இல்லையா? அந்த டாக்டருக்கான தகுதி இருக்கணும் இல்லையா? தகுதி இல்லாமல் டாக்டருடைய புள்ள உடனே டாக்டர் ஆகிட முடியுமா? அது எப்படி பிறப்பால் டாக்டர் எப்படி ஆகிட முடியும்? அது ஒரு குவாலிஃபிகேஷன், தகுதியை வளர்த்து கொள்வது. அப்போ காமக்ரோதங்களை ஜெயிச்சு, லோபத்தை ஜெயிச்சு, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்க அந்த பிரம்மஸ்வரூபத்தை உணர்ந்து, விஸ்வாமித்திரருடைய காயத்ரியே இருக்குது. அவர் தான் காயத்ரி உண்டு பண்ணவர். அப்படியேப்பட்ட காயத்ரியை கொடுத்தவர் உலகத்துக்கு. அப்படியேப்பட்ட விஸ்வாமித்திர மகரிஷி சாதாரணமானவரா? மகாதபஸ்வி. மகான்களை பற்றி எவ்வளோ மணி பேசலாம். நமக்கு அவ்வளவும் அவங்க மகான்களை பற்றி பேசுறதுனால அவருடைய தபஸில் 16 ஒரு பங்கு நமக்கு கிடைக்குமா? விஸ்வாமித்திரருடைய தபஸில் 16 ஒரு பங்கு கிடைக்கும் நமக்கு. அப்படியே அனுகிரகம் பண்ணுவாங்க. ஏன்னா விஸ்வத்துக்கே மித்திரர் இல்லையா? எல்லாரையும் நண்பனாக பாவிக்கக்கூடியவர் அல்லவா? அப்படிப்பட்டவர் நம்மளுக்கு வாரி கொடுத்துருவார் தன்னுடைய தபஸை. திரிசங்கருக்கு சொர்க்கத்தையும் கொடுத்தாரு. அப்போ அவரை பற்றி பேசினா அவர் என்ன கொடுக்க மாட்டார்? எதை வேணாலும் கொடுப்பார்.
அப்படியேப்பட்ட தாராள மனம் படைத்தவர் பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரர். சரி, அதான் அவர் சொல்கிறார், தங்களை தரிசித்ததே நான் செய்த யாகத்திற்கு பலன் என்று எண்ணுகிறேன் அப்படின்றார். நான் யஜ்ஞத்துடைய பலன் அடைஞ்சிட்டேனே, நீங்கள் உங்களுடைய தரிசனம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்கிறார். நான் தன்யனானேன்றார். தங்களுடைய அனுக்கிரகம் பெற்றேன். தாங்களும் இந்த முனிவர்களும் என் யஜ்ஞசாலைக்கு வந்தீர்கள் அல்லவா? இந்த யாகம் முடிவதற்கு இன்னும் 12 தினங்கள் செல்லும் என்று ரித்விக்குகள்லாம் சொல்லுகிறார்கள். பிறகு சுத்தியா தினத்தில் தேவதைகள் தங்களுடைய பாகங்களை பெற்றுக்கொள்ள இங்கே வருவதை பார்க்கலாம். அதான் முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம், தேவர்கள்லாம் இந்த யாகம் முடியும் போது அவிர்வாகத்தை பெற்றுக்கொள்ள நேரில் பெற்றுக்கொண்டு போவாரலாம். அக்னி பகவான், வருண பகவான், வாயு பகவான், இந்திரன், சந்திரன் எல்லாமே நேரில் பெற்றுக்கொண்டு, அது தேவதா வடிவத்தில் பெற்றுக்கொண்டு போவாரலாம். அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்றார் ஜனக மகாராஜா. தேவரெல்லாம் நேரில் பார்க்கலான்றார். நம்மளாம் பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தாங்க, தேவரோடு பேசினாங்க, தேவரோடு பழகினாங்க. அதனால் அதுவரையிலிருந்து யாகத்தை நடத்தி, அதனால் என்ன சொல்கிறாரு ஜனக மகாராஜா விஸ்வாமித்திரை பார்த்து, அது வரைக்கும் நீங்கள் யாகம் பூர்த்தி ஆகிற வரைக்கும் 12 நாட்கள் இருந்து யாகத்தை நடத்தி என்னை அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அப்படி தான் பிரார்த்தனை பண்ணோம். சில பேர் வந்தாங்கண்ணா, எப்போ கிளம்புறதா இருக்கீங்க அப்படின்னு. ஒரு பிராமணர் வீட்டுக்கு போனேன். பிராமணர்கள் தான். அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. சரி, எப்படி அப்படின்றாங்க. ஒரு வீட்டுக்கு போனேன். அவங்க ஒரு பிராமணர்கள் தான். அவங்க பிறப்பால் பிராமணர்கள் அப்படி வேணால் சொல்லலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, வரவேற்றாங்க, தண்ணி கொடுத்தாங்க, குடிச்சு உக்காந்தேன். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு அப்படி உட்காந்த உடனே சரி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, சரி அப்புறம் சரி இப்போ ஃபங்க்ஷன் ஒன்று போனோம், எல்லாம் கிளம்பணும் அப்படி இப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கிளம்பு, நீ எப்போ கிளம்புறன்னு அர்த்தம். அப்படி அதனால் என்னென்னா, கொஞ்சம் வெயிலாக இருக்கே, ரொம்ப வெயிலாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னா அந்த ரிலாக்ஸ் பண்ணலாம், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாமா, ஒரு 5 நிமிஷம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரலான்னு நினச்சா உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, கலப்புறத்துலேயே இருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கலப்புறத்துலேயே இருக்காங்க. இது மாதிரிலாம் இருக்காங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. வந்தவங்க ஒரு ஆஸ்வாசப்படுத்தி ரிலாக்ஸ் ஆனால் சேமாக வந்தீங்கன்னா நல்லா விசாரித்து சந்தோஷப்படுது. அவங்கள மனசு அவங்கன்னா அந்த வெயில் நல்லா வெயிலும் தெரியுது, வீட்டுக்குள்ளே போனால் கொஞ்சம் நேரம் உட்காரத்துக்கு ஃப்ரீயாக கொஞ்சம் உட்காரலான்னு நினைப்பாங்க. இருட்டு கொஞ்சம் தண்ணி கொடுத்து கொஞ்சம் நேரம் உட்கார வைப்போம். அதெல்லாம் கிடையாது, உடனே கிளம்பணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி, ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அவங்கள கிளப்பிடணும். இது மாதிரி ஆட்களும் இருக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி இருக்கக்கூடாது. அது மெயினாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் ரொம்ப வெயிலில் தாவப்பட்டு கஷ்டப்பட்டு வெயில் நம்மளுக்கு நல்லா தெரியும், அந்த கொடுமையான வெயிலில் வந்திருக்காங்கன்னா நம்ம கொஞ்சம் ஆஸ்வாசப்பட்டு கொஞ்சம் உட்காந்துட்டு போங்க, என்ன இப்போ அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு மனசுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும். அப்படி இருக்கணும். அது மாதிரி நான் பட்டிருக்கேன், அதனால் சொல்கிறேன். அப்போது இங்கே என்ன சொல்கிறார், 12 தினங்கள் இருந்துட்டு தான் நீங்கள் போகணும். இந்த யாகத்தெல்லாம் பூர்ணமாக இந்த யாகத்தெல்லாம் நடத்தி வச்சுட்டு நீங்கள் போகணும் அப்படின்னு விஸ்வாமித்திரர் பார்த்து ஜனகருக்கு கேட்குறாரு. பிறகு இப்போ விஸ்வாமித்திரர் விசாரிச்சுட்டு அப்புறமா அவர் இருக்க சொன்னார். நல்லபடியாக அவருக்கு ஆசனம் கொடுத்து அர்க்கியபாத்தியெல்லாம் கொடுத்து உபசரிச்சுட்டு அதற்கு பிறகு தான் இப்போ ராமலக்ஷ்மணரில் பார்த்து கேட்குறாரு. ஏற்கனவே ராமலக்ஷ்மணர் வரும்போது கவனிச்சிட்டாரு. ராஜாக்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா கூர்மையான பார்வையுடையவர்களாக இருப்பாங்க. மகான்களை இங்கே கவனிச்சிருப்பாங்க. பக்கத்தில் யார் வராங்க போகிறாங்க எல்லாத்தையும் கவனிப்பாங்க. அவங்க ஒரே டைமில் எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிடுவாங்க. இப்போ பாருங்கள், விஸ்வாமித்திரர் தானே வர்ணிச்சார். விஸ்வாமித்திரர் தானே நீங்கள் பெரிய மகரிஷி வந்திருக்கீங்க என்று யாகத்தை நடத்தி வைக்கணும் எல்லாம் உபசரித்தார். இப்போ ராமலக்ஷ்மணரை பற்றி உடனே சொல்ல போகிறார் பாருங்கள் எப்படி. அப்போ இதெல்லாம் கவனிச்சிருக்காரு. அதையும் கவனிக்க முடியும், இவர்களை உபசரித்து கொண்டே அதான் ராஜா. இல்லாட்டி ராஜாவாக இருக்க முடியாது இல்லையா? இல்லை சேனைகளை வழிநடத்த முடியாது. பாருங்கள் எப்படி கவனிச்சிருக்காரு பாருங்கள். அது சொல்ல போகிறார் ஜனக மகாராஜா வாக்காளர் சொல்ல போகிறார் பாருங்கள். பிறகு ராமலக்ஷ்மணரை பார்த்து அளவற்ற ஆனந்தம் அடைந்து மகரிஷியை மறுபடியும் வணங்கி கைகூப்பி முதல் மகரிஷியை உபசரிச்சிட்டார். அது மரியாதை. அடுத்தது பகவானுக்கு போகிறார். அதான் ராமலக்ஷ்மணரை பார்த்து ஆனந்தம் அடைந்து இவர்கள் யார் அப்படின்னு கேட்கறதுக்கு கைகூப்பி பிரார்த்தனை பண்ணி கேட்குறாரு விஸ்வாமித்திரரை. கைகூப்பி பகவானே, விஸ்வாமித்திரர் பார்த்து சொல்கிறார், பகவானே தங்களுக்கு பரமமங்கலம் உண்டாகட்டும்.
இந்த குழந்தைகள் யார் யார் சாமி? இதே ஒரு ரிஷிக்கு போய் ராஜா ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது. ரிஷி தான் ஆசீர்வாதம் பண்ணணும். பரமங்கலம் உண்டாகட்டும் யார் ஆசீர்வாதம் பண்ணணும்? ரிஷி தான் ராஜாவை ஆசீர்வாதம் பண்ணணும். ஆனால் ஒரு குதூகலத்தில் ராமலக்ஷ்மணர் பார்த்த சந்தோஷத்தில் இப்போ விஷால தேசத்தில் சுமதி ராஜா எப்படியா அது மாதிரி தான் குதூகலத்தில் பேசினானோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஜனக மகாராஜாவும் பேசுகிறார். ஏன்னா அங்கேயும் அவர் வர்ணனை பார்த்தா சுமதின்ற ராஜா எப்படி வர்ணித்தாரோ அதே மாதிரி தான் இப்போ ஜனக மகாராஜாவும் வர்ணிக்க போகிறார். அப்போ ஒரே மாதிரி இருக்கேன்னு ஆமாம் இருக்கிறது தானே வர்ணிக்க முடியும், இல்லாத வர்ணிக்க முடியாது. அப்போ ஒரே மாதிரி அங்கே என்ன பார்த்தாரோ சுமதிக்கு எந்த தர்ஷனம் கொடுத்தாரோ ராமலக்ஷ்மணர்கள் எந்த தர்ஷனம் கொடுத்தாங்களோ அதே தர்ஷனம் தான் ஜனக மகாராஜா கொடுக்குறாங்க. பின்ன அப்படி தானே வர்ணிக்க முடியும், மாற்றி வர்ணிக்க முடியாது. அப்போ சுமதி ராஜா வர்ணித்த மாதிரி தான் இங்கே ஜனக மகாராஜா வர்ணிக்க போகிறார் ராமலக்ஷ்மணரில் பாருங்கள். அப்போது இந்த குழந்தைகள் யார் சுவாமி? விஸ்வாமித்திரர் பார்த்து கேட்குறாரு. பராக்கிரமத்தில் தேவதைகளை போன்றவர்கள் இருக்கிறார்களே, தேவர்களை போல இருக்காங்களே பராக்கிரமத்தில் பார்த்தா. எனக்கு தேவரை நேரில் பார்த்துருக்கார் ஜனக மகாராஜா, அடிக்கடி பார்ப்பார். அதனால் அதே மாதிரி தேவர்களை போலவே மகா தேஜஸ்விகளாக இருக்கிறாங்களாம், பராக்கிரமசாலிகளாக இருக்காங்களாம், வில்லும் கையுமாக அப்படி இருக்காங்க. கம்பீரமான நடையால் யானை போல இருக்காங்களாம். யானை அவர் நடந்து வரதை பார்த்தா இவர் யானை, மதம் பிடிச்ச யானை அப்படி கம்பீரமாக நடந்து வரும் இல்லையா, அது மாதிரி நடந்து வருகிறார்களே. இந்த குழந்தைகள் பார்த்தா நல்லா புசுன்னு இருக்காங்க, நல்லா ஆஜானு பாகவாக இருக்காங்க. 12 வயசு பையன் மாதிரி தெரில, நல்லா ஆஜானு பாகவாக நல்லா வளர்ந்துருக்காங்க ராம லக்ஷ்மணர்கள். நடையால் யானையையும் மத கொண்ட யானை போல அப்படி இருக்காங்களாம். சத்ருக்களை அவமதிக்கக்கூடிய நடையால் சிம்மத்தையும், அப்படி சிம்மம் எப்படி வரும், எல்லாத்தையும் மற்ற மிருகங்களை துச்சமான நினச்சின்னு வரும். அப்படி சிம்மம் அப்படி கர்ஜிஷன் அது தன்னுடைய ராஜ தோரணையோடு அப்படி வரும் இல்லையா கம்பீரமாக, அது மாதிரி வராங்களாம் ராம லக்ஷ்மணர்கள். பார்த்தா அப்படி சிங்கம் பாய்ஞ்சி வர மாதிரி அப்படி வராங்களாம் கம்பீரமாக, யாரிடத்துலும் பயம் கிடையாது, அப்படி இருக்காங்க ராம லக்ஷ்மணர்கள். அப்போது விரோதிகளை கண்டு நடுங்கும் நடையால் புலியையும் அதாவது விரோதிகள் கண்டு நடுங்கும் நடையால் புலியை போல அப்படி நடந்து வராங்களாம் ராம லக்ஷ்மணர்கள். விரோதிகள் கண்டு நடுங்கவங்க இல்லையா, அதாவது என்ன புலி வருதுன்னு சொன்னால், அப்படி புலி பாஞ்சு வருதுன்னு சொன்னால் அதை கண்டு மற்ற நரிகள் சென்னாய்கள்லாம் பயந்து ஓடும் இல்லையா, நடுங்க இல்லையா, அது மாதிரி வராங்களாம் இவங்க. பார்த்தா நடையை பார்த்தா அப்படி இருக்கான், புலியை போல நடையுடையவர்களாக இருக்காங்களாம். அதே சமயத்தில் கர்வமுள்ள நடையால் அந்த ஒரு காலை யாருக்காடுங்க அது காலை பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தா ஜல்லிக்கட்டு காலையில் பார்த்தீங்கன்னா அப்படி வந்ததுன்னா அப்படி சீரிச்சுன்னா அப்படி தலையை ஆட்டின்னு அப்படி சீரிச்சுன்னா யாருமே கிட்ட நெருங்க முடியாது, அவ்வளோதான் அடித்து தூக்கி போட்டுரும், குத்தி குடலை கிழிச்சிடும், அப்படி இருக்கும் அந்த கம்பீரமாக. அப்படி நடந்து அப்படி வருமா அந்த காளை, அந்த ரிஷபம் அந்த காளை மாதிரி அப்படி நடந்து வராங்களாம். அது மாதிரி ஒரு அதாவது வீரராகவன் விஜயராகவன் சொல்கிறேன் இல்லையா, அப்படி வீரத்தில் பராக்கிரமத்தோடு வராங்களாம். அப்படி சிம்மம் போல் மதம் கொண்ட யானை போல் புலியை போல் பாய்ந்து கொண்டு அது மாதிரி எப்படி வராங்கன்னா பார்த்தா காளை போல் அப்படி சீறிக்கொண்டு அப்படி வரார்களாம் ராமலக்ஷ்மணர்கள். அப்படி இருக்கணும் ராமலக்ஷ்மணர்கள் பார்க்கும்போது, அப்படி இருக்காங்க. அதே சமயத்தில் கர்வமுள்ள நடையால் ரிஷபத்தையும் ஒத்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் பார்க்குறது எப்படின்னா மகாபராக்கிரமம் பார்த்தா இப்போ அவருடைய வீரத்தை வர்ணிச்சிட்டாரு. அடுத்தது அவருடைய அழகான அந்த முக லாவண்யத்தை வர்ணிக்க போகிறார். அந்த தாமரை இதழ் போன்ற விசாலமான நேத்திரங்களால் பாருங்கள், சாஃப்டாகவும் இருக்கிறாரு, அதே சமயத்தில் கம்பீரமாகவும் இருக்கிறாரு பகவான். மிருதுவாகவும் இருக்கிறாரு, அதே சமயத்தில் கடினமாகவும் இருக்கிறார் பகவான். ஒரே டைமில் எப்படி இருக்க முடியும்னா இருக்கிறாரு, நம்ம பார்க்கல. ஆனால் ஜனக மகாராஜா பார்த்து சொல்கிறாரு நம்மளுக்கு எப்படி இருக்கான்னா, சரி கம்பீரமாக இருக்கானா, ஒரு முரடாக இருப்பானா, ஒரு முரடா அப்படியே நல்ல ரொம்ப கடினமாக இருப்பானா, அப்படி இருக்க மாட்டார், நல்லா கம்பீரமாக இருப்பார், ஆஜான பாகவாக இருப்பார். அப்படி நடந்து வர்றதை பார்த்தா அப்படி தான் இருக்கும் கம்பீரமாக. ஆனால் கிட்ட வந்தால் பார்த்தா நம்ம சொக்கி போயிடுவோமா, அவ்வளோ அழகுடையவராக இருக்கலாம். எப்படி இருப்பாருன்னா தாமரை இதழ் போன்ற விசாலமான நேத்திரங்களால், நேத்திரம்னா கண்களால் பார்க்கிறவருடைய மனசை அபகரிக்கிறார்களே.
இந்த சிறு வயசிலும் மகாவீரர்கள் தரிக்கக்கூடிய கத்தி, வில், அம்பரை முதலியவைகளை சுலபமாய் தரிக்கிறார்களே. அழகில அஸ்வினி தேவர்களும் இவர்களுக்கு ஈடோ? அஸ்வினி தேவர்கள் ஒருத்தரை பார்த்தா ஒருத்தரை பார்க்க வேண்டியதில்லை, 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி ராம லக்ஷ்மணர்கள் அஸ்வினி தேவர்கள் போல் ஒரே மாதிரி, அது அச்சடித்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அங்கே சுமதி ராஜாக்களை வர்ணித்தாங்களே அதே மாதிரி தான் வால்மீகி இங்கேயே வர்ணிக்கிறார். ஏன்னா இவரும் அதே தான் சொல்கிறார், சொல்லி வச்ச மாதிரி அதே மாதிரி சொல்கிறார். அப்போ அஸ்வினி தேவர்கள் போல் இவர்களும் ஒரே மாதிரி இருக்காங்களாம். இப்போ தான் என்னென்னா பால்யம் நீங்கி யவனம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த அரும்பு மீசம் முளைக்குதுன்னு சொல்லுவீங்க இல்லையா, அரும்பு மீசம் முளைக்க ஆரம்பிக்குது, அது மாதிரி அந்த ஸ்டேஜில் இருக்காங்க இவங்க. இப்போ தான் அரும்பு மீசம் முளைக்கிற ஆரம்ப ஸ்டேஜ். அப்போ ராமலக்ஷ்மணர்கள் பார்த்தா அந்த யவனம், அந்த பால்யம் குழந்தை பருவம் நீங்கி இப்போது யவனம் பருவம், இளமை பருவம் ஆரம்பிச்சிருக்கிறது. அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படி கழுங்கு மாதிரி அப்படி இருப்பாங்க நல்லா பார்க்கறதுக்கு. அப்படி ஆரம்பித்தது. தேவலோகத்தில் வசிக்கக்கூடிய தேவர்கள் பூலோகவாசிகளிடத்தில் கிருபை செய்து இங்கே வந்தது போலிருக்கிறார்கள். தேவர்கள் பூமிக்கு அடிக்கடி இறங்கி வரும், எதுக்காகனா பூலோகவாசிகளிடத்தில் உள்ள கருணையினால். அது மாதிரி பார்த்தா ராம லக்ஷ்மணர்கள் பூமிக்கு இறங்கி வந்துட்டாங்களோ தேவர்கள் தான் அப்படின்னு தோணுதான். ஆனால் மனுஷன் மாதிரியே தெரில, தேவதா ரூபத்து தேவர்கள் தான் பூமி அப்படி தேஜஸ்விகளாக இருக்கிறாங்களாம் பார்க்கறதுக்கு. அதே சமயத்தில் ஆகாசம் பார்த்தா பகலில் தான் சூரியனை பார்க்க முடியும், ராத்திரியில் தான் சந்திரனை பார்க்க முடியும். ஆனால் சூரிய சந்திரர்கள் 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்களே இங்கே அப்படின்றாராம். சூரிய வம்சத்து சூரிய வம்சத்து குழந்தைகளாகிய இந்த ராமலக்ஷ்மணனை பார்த்தா சூரியனும் சந்திரனும், சூரியனை எப்போ பார்க்கணும்னா பகலை பார்க்கலாம், நைட்டில் பார்க்க முடியாது சூரியனை. சந்திரனை பார்க்க முடியும்னா சந்திரனை பார்க்க முடியாது, சூரிய வெளிச்சத்தில் மறைஞ்சு போயிடும். நைட்டில் தான் சந்திரனை பார்க்க முடியும். ஆனால் ராமலக்ஷ்மணன் வந்துட்டாங்கன்னா எல்லாமே பூர்ணமாயிடுமா. என்னென்னா சந்திரன் சூரியன் 2 பேரும் ஒன்றா பார்க்குறாராம். அப்படி இருக்காங்க பார்க்கறதுக்கு. ஆனால் சூரிய சந்திரர்களை போன்ற இந்த ராஜகுமாரெல்லாம் இந்த தேசமே ஒரே காலத்தில் பிரகாசிக்கிறதே. சூரிய சந்திரன் வந்தால் எப்படி பிரகாசமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்படி பிரகாசிக்கிறாங்களாம் ராமலக்ஷ்மணர்கள் பிரகாசம். என்ன தான் மனுஷனாக ஒழிச்சு வச்சா கூட அவங்க ஜனக மகாராஜெல்லாம் புட்டை உடச்சிடுறாரு. இவர் பகவான் தான், தேஜஸ் பிரகாசிக்குது, தேவர்கள் தான் பூமி வந்திருக்கான் அப்படின்னு பகவான் தான் வந்திருக்கான் அப்படின்னு நல்லா தெரியுது இல்லையா. வால்மீகி மறைச்சி தான் பேசுகிறாரு, நரசிரேஷ்டா நரோத்தமான்னு தான் சொல்கிறாரு. ஆனால் இங்கே ஜனக மகாராஜெல்லாம் என்ன பண்ணுறாரு, ரகசியத்தை வெளிப்படுத்திடுறாரு. இந்த சுமதின்ற ராஜாலாம் ரகசியத்தை வெளிப்படுத்திடுறாரு. அங்கங்கே பார்த்தா ராமரை வர்ணிச்சிடுறாங்க. அப்போ வால்மீகி அதை சொல்லி தான் ஆகணும். அவர் மனுஷனாக மறைக்க முடியாது, எத்தனையோ இடத்துல மறைச்சி பார்க்குறாரு, முடியல. அங்கங்கே சுமித்ரா வெளிப்படுத்திடுறான், பரத்வாஜர் வெளிப்படுத்துகிறார், விஸ்வாமித்திரர் வெளிப்படுத்துகிறார், அங்கங்கே வெளிப்படுத்திடுறாங்க. அவர் என்ன பண்ண முடியும் வால்மீகி? அவங்க சொல்கிறதெல்லாம் அது எழுதி தானே ஆகணும். அப்போது மனுஷனாக மறைக்க முடியல. என்ன தான் ஒழிச்சு பேசினாலும் என்ன தான் பகவான்ன்றது பிரகடனமாயிடுது. அங்கங்கே இதை பார்க்கலாம் நம்ம. அதான் சொல்கிறேன், இந்த ராஜகுமாரர்களால் இந்த தேசம் ஒரே காலத்தில் பிரகாசிக்கிறது. பார்க்கறதுனா வெகு செல்வமாய் வளர்க்கப்பட்ட குழந்தைகள் பார்த்தா ராஜகுமாரர்கள் மாதிரி இருக்காங்க. இந்த காட்டு வழியில் ஒரு காட்டுவாசி மாதிரி இவர்களை இட்டு வந்திருக்கீங்களே. எங்கள் சொல்லியிருந்தால் நான் ரதம் அனுப்பிச்சிருக்க மாட்டேன்னா, இந்த குழந்தைகளை நடக்க வச்சுட்டு வந்திருக்கீங்களே, மனசே கேட்கலையே. ஆஹா, குழந்தைங்க செல்லமாக வளர்க்கப்பட்டவர்கள் போல இருக்கே, காலத்தில் சாப்பிட்றவங்க காலத்தில் தூங்குறவங்க போல இருக்கே, இந்த காட்டில் எப்படி கஷ்டப்பட்டாங்க இவங்க அப்படின்ட்டு விஸ்வாமித்திரரை பார்த்து கேட்குற ஜனக மகாராஜா. அதே சமயத்தில் இவர்களுக்கு எதை குறித்து வந்திருக்கிறார்கள், இவங்களுக்கு என்ன ஆக வேண்டியதுக்கு, இவ்வளோ தொழில் நம்ம ராஜ்யத்துக்கு வந்திருக்காங்களே, எதுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி தான் வந்திருக்காரு இல்லையா. அதுதான் உஷாராக கேட்குற ஜனக மகாராஜ், எதை குறித்து வந்திருக்கிறார்கள், பெண்ணை குறித்து வந்திருக்கிறார்கள். சீதையை மணமுடிக்க தான், ஊர்மிளைய மணமுடிக்க லக்ஷ்மணன் வந்திருக்கார் அப்படி சொல்லிடலாம் விஸ்வாமித்திரர். ஆனால் அப்படி சொல்லலை. ஆனால் நடக்க போகும்போது பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான். சிவதனுசை பார்க்க வந்திருக்கான்னு சொல்ல போகிறார், அப்படி தான் சொல்ல போகிறார். அதே சமயத்தில் இவருடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை பார்த்தால், ஆஹா என்ன அழகாக சொல்கிறாங்க. தெய்வீகமான ஸ்வரூபமாக அந்த மங்களகரமான தான் தெய்வீகமானது இருக்குதான், தெய்வீகமாகவும் இருக்கிறது தான், மங்களகரமாக இருக்குதான் பார்க்கறதுக்கு. யார் ராமலக்ஷ்மணனை பார்த்தா திவ்ய மங்கள விக்கிரகத்தை பார்த்தால் சகல இச்சைகளும் நிறைவேறின,
மகாபுருஷர்கள் என்று தோன்றுகிறது. மகாபுருஷர்கள் யார்? சகல ஆசைகள் நிறைவேறினவர்களாகிய பூர்ணமிதம் பிரம்மம், பூர்ண பிரம்ம சனாதனம். அப்படி பூர்ணமாக இருக்கிறவங்க எல்லா சந்தோஷமும் நிறைவாக இருப்பாங்க. அவங்களுக்கு யாராலையும் ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லை. உலக இச்சைகளை தவிர்த்தவர்கள் அவங்களாம். அப்படி பார்த்தா பூர்ணமாக இருக்கிற மாதிரி இருக்காங்களாம். பார்த்தவொடனே அந்த பூர்ணத்துவம் இவருக்கு வந்துடுச்சான். ஜனக மகாராஜா அவர் பிரம்ம உபாசனை பண்ணுறாரு இல்லையா, பிரம்மத்தில் லயிச்சிருக்காரு. எப்போ ஜனக மகாராஜா பகவான் விஷ்ணுவை உபாசிக்கிறக்கூடியவர். அப்போ அந்த பூர்ணதையை அனுபவிக்கிறாரு. அங்கே பார்த்தா ராமலக்ஷ்மணனை பார்த்தாவே அந்த பூர்ணதை வந்துடும் நம்மளுக்கு. அப்போ இவங்களை பார்த்தா ஏதோ பூர்ண நிலையில் இருக்காங்களே, இவங்களுக்கு எந்த இச்சையும் இல்லாத ஆசைகள் நிறைவேறினவர்கள் எப்படி ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க, அது மாதிரி இருக்காங்களே பார்க்கறதுக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன தேடி இங்கே இப்போ உங்கள் கூட சேர்ந்து இது போல் எங்களை தேடி வர வேண்டிய அவசியமே இல்லையே. யாராலையும் ஆக வேண்டியது இல்லையே. இப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ தான் ஒரு தடவை சொன்னேன், சீதை குறித்து வந்திருக்கிறாருன்னு ஒரு அர்த்தம். அப்போ சீதையால் ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லையே பகவானுக்கு. ஆத்மாராமனாச்சே. சீதாராமனாக இருக்கலாம், சீதையினால் ரமிக்கிறதுனால சீதாராமன் சொல்லலாம். ஆனால் அவர் ஆத்மாராமர், ஆத்மாவில் ரமிக்கக்கூடியவர். சீதையால் கூட அவருக்கு ஆக வேண்டியது இல்லை அப்படின்னு ஜனக மகாராஜா இங்கே சூச்சகமாக சொல்கிறாருங்க. அதனால் பூர்ணத்துவம் பெற்றவர்களாக மகாபுருஷர்கள் என்று தோன்றுகிறது. ஆகையால் பிறருடைய க்ஷேமத்தை உத்தேசித்தே வந்திருக்க வேண்டும். என்னன்னா, ரொம்ப நாள் அவன் பொண்ணு கல்யாணம் ஆகாமல் இருக்குது, சரி அவளை கல்யாணம் பண்ணிப்போம், உனக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்க வந்துக்கிற மாதிரி தோணுதான் இவருக்கு, ஜனக மகாராஜாவுக்கு. அதை மறைமுகமாக சொல்கிறாருங்க, புரிஞ்சுக்கணும் நாம். அப்போ என்னென்னா, பிறருடைய நன்மைக்காக வந்திருக்கிறார்கள், இவர்களுக்காக வேண்டியது ஒன்றுமே இல்லை யாராலையும் அப்படின்னு தெரியுது பார்க்கறதுக்கு. அதனால் ஓரளவுக்கு யூகிச்சு பார்த்து சொல்கிறார். ஏன்னா ஞானி இல்லையா, கரெக்டாக அவங்களால சொல்ல முடியும், கணிக்க முடியும். அப்படியேப்பட்ட மகான்கள். அந்த சுமதி ராஜாவும் அப்படி தான் கணிச்சார். அதே மாதிரி ஜனக மகாராஜாவும் அப்படி தான் கணிக்கிறார். இவர்கள் என்னன்னா, இவர்களுக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, இவர்களால் மற்றவங்களுக்கு ஆக வேண்டியது இருக்குது. ஏன்னா எத்தனையோ ராஜாக்கள் வெளில வளைச்சிட்டாங்க, இன்னும் பொண்ணு கல்யாணம் ஆகலை அப்படின்னா யார் கல்யாணம் பண்ணிப்பான்னா, பகவானே அதுக்குன்னு வருவான். பகவான் வருவான், வந்து கைப்பிடிச்சான். இப்போ என்னன்னா, இவர்கள் தேடி வர்றது எதுக்காகனா, இவருடைய மனக்குறையை நீக்கி சீதையை கைப்பிடிக்கிறதுக்காக தான் பகவான் வந்திருக்கார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நீண்ட நாட்களாக அவர் ஒரு குறை இருந்தது இல்லையா, சிவதனுசை யார் வளைத்து நாணேற்றுவார்கள் என்று அந்த குறையை நிவர்த்தி பண்ண போகிறார் ராமச்சந்திரமூர்த்தி. இவர்களை புத்திரர்களாய் அடையும் பாக்கியத்தை பெற்ற அந்த மகான்கள் யார் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. இவங்க பார்த்தா அளவு, உயரம், நடை, உடை, பார்வை, பேச்சு, செய்கை இவ்வளவும் கவனிச்சிருக்கார் ஜனக மகாராஜா. விஸ்வாமித்திரர் உபசரிக்கிறார், அதே சமயத்தில் இவங்களை பார்த்தா அந்த நடை, உடைப்பான எல்லாத்தையும் கவனிச்சிருக்கார். கவனித்து சொல்கிறார், அளவு பார்க்கறதுக்கு அந்த அளவு எப்படி இருக்காங்க பாரு, அந்த அளவு, உயரம், நடை, உடை, பார்வை, பேச்சு, செய்கை முதலிய லட்சணங்களில் இருவருக்கும் பேதம் கண்டுபிடிப்பது அரிது. ரெண்டு பேரும் பேச்சு பார்த்தா அதே மாதிரி சாஃப்டாக பேசுகிறாங்க, அதே மாதிரி கண் சாடை, பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அதுதான் அஸ்வினி தேவர்கள் போல் ஒரே மாதிரி இருக்காங்களாம், அச்சடித்த மாதிரி. மாற்றமே கிடையாது, ராமருக்கும் லக்ஷ்மணுக்கும் பேதமே கிடையாது. அப்படி இருக்காங்க பார்க்கறதுக்கு. ஜனங்கள் சஞ்சரிக்க முடியாத இந்த வனங்களின் வழியாக இந்த ராஜகுமாரர்கள் சிரேஷ்டமான ஆயுதங்களை தரித்து கொண்டு, அது வில்லு, கத்தி, அது வெடுக்க அப்படிப்பட்ட முதுகில் அம்பறைகள் இவைகள்லாம் தரித்து கொண்டு வந்திருக்கிறார்களே, எப்படி தரித்து கொண்டு வந்த காரணத்தை விஸ்தாரமாக எனக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு ஜனக மகாராஜா சொல்கிறார். ஆனால் ஒன்று மட்டும் நான் எனக்கு யூகிக்கிறேன், தங்களை ஆசிரியத்தவர்களுடைய கஷ்டத்தையும் துக்கத்தையும் தீர்க்க வந்திருக்கிறார்கள் என்று பொதுவாய் அறிந்தேன் அப்படின்றார். உண்மையே சொல்லப்போனால் இவர்களை ஆசிரித்தவங்களை கைவிடாமல் அவங்களுடைய நன்மைக்காக வந்திருக்காங்க மட்டும் எனக்கு தெரியுது. உண்மைதான் அது. விஸ்வாமித்திரர் ராமரை ஆசிரித்தார், அதனால தான் தாடகை வதம், மாரிச சுபாகு இவங்கெல்லாம் வதம் பண்ணி அகல்யா சாப மோஷனம் பண்ணி, அதை விஸ்வாமித்திரருடைய யாகத்தை பூர்த்தி பண்ணி, துஷ்டனைக்கிற சிசுபாடம் பரிபாலனம் பண்ணி அப்படி விஸ்வாமித்திரருக்கு சேவையும் செய்யுது இல்லையா. அப்போ யாருக்கு லாபம்? விஸ்வாமித்திர லாபத்துக்காக தான் மாரிச சுபாகெல்லாம் வதம் பண்ணதால் யாகம் பூர்த்தி ஆச்சு. அதே மாதிரி இப்போ ஜனக மகாராஜா லாபத்துக்காக தான் அந்த சிவதனுசை முறித்து சீதை விவாகம் பண்ணி அவருடைய குறையை நீக்க போகிறார். அப்போது இதெல்லாம் எப்படி யூகிக்கிறார் பாருங்கள் ஜனக மகாராஜா. அதனால் பிறருடைய நலனுக்காக வந்திருக்கிறார்கள் என்று பொதுவாய் அறிந்தேன், ஆனாலும் இன்னும் நன்றாய் அதன் விஷயங்களை அறிய விரும்புகிறேன் என்றார். அதை நீங்கள் டீட்டெயிலாக கொஞ்சம் விளக்கமாக ஏதாவது கொஞ்சம் யூகிக்கிறேன், அதை தெளிவுபடுத்தணும். நீங்கள் தெளிவுபடுத்தினா நீங்கள் விளக்கமாக சொன்னால் தான் நான் தெளிவாவேன் அப்படின்னு சொல்கிறார்.
அப்பொழுது விஸ்வாமித்திரர் விளக்கமாக சொல்கிறார், அப்பா நீ ஏன் இவ்வளோ, ஆனால் நீ குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் நீ வர்ணித்ததெல்லாம் உண்மை தான். அப்படிப்பட்ட பராக்கிரமசாலிக்கு தான், அவர்கள் தேவர்கள் தான், சாக்ஷாத் நாராயணன் தான், ஓகே. ஆனால் பிறருடைய நல்லக்காக வந்திருக்காங்க சொல்கிறீங்களே, அதுவும் உண்மை தான். நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா. விஸ்வாமித்திரர் சொல்கிறார், ஜனக மகாராஜா பார்த்து ஆமோதிக்கிறார், ஆமாப்பா, ஆனால் விஷயம் சொல்லிடுறேன். அப்போது விஸ்வாமித்திரர் அவர்கள் தசரத சக்கரவர்த்தியின் புத்திரர்கள் என்பதையும் தான் செய்யக்கூடிய யாகத்தை ரட்சிப்பதற்காக நல்லா புரிஞ்சுங்க. இங்கே விஸ்வாமித்திரர் பேசுறத நம்ம ரொம்ப கவனித்து கேட்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். நான் அப்படியே பாருங்கள், அப்படியே நான் சொல்லினே வரேன், அப்படியே கேளுங்க. என்ன சொல்கிறா பாருங்கள். விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, தசரத சக்கரவர்த்தியின் புத்திரர்கள் என்பதையும் சரி, தான் செய்யும் யாகத்தை ரட்சிப்பதற்காக தன்னுடன் ராட்சசர்களை சம்மரித்ததையும் சரி, அப்புறமா விஷாலா நகரத்திற்கு வந்ததையும் சரி, அப்போ கௌதமருடைய ஆசிரமத்தில் அகல்யின் சாபத்தை தீர்த்ததையும் சரி, கௌதமருடைய ஆசிரமத்தில் அகல்யின் சாபத்தை தீர்த்ததையும் கௌதமரை சந்தித்ததையும் சரி, மிதிலையில் உள்ள சிவதனுசின் சாரத்தை பரீட்சிப்பதற்காக அங்கே வந்ததையும் தெரிவித்தார். சரி, இங்கே தாடகாவாதத்தை ஏன் சொல்லலை? ஒரு கேள்வி கேட்கணும். என்னுடைய யாகத்தை ரட்சிக்க வந்தார் பாருப்பா, எங்கேருந்து ஆரம்பிக்கிறா பாரு. தசரத சக்கரவர்த்தியின் புத்திரர்கள் என்பதையும், இப்போ தசரத சக்கரவர்த்தியிலேருந்து ஆரம்பிக்கிறார். தசரத சக்கரவர்த்தியினுடைய புத்திரர்கள் தான் எனக்கு கொடுத்தார், யாக சம்ரக்ஷணத்துக்காக தன் புத்திரர்களை அனுப்பி வைத்தார் ராமலக்ஷ்மணர்கள். சரி, அடுத்தது என்ன நடக்கணும்? தான் செய்யும் யாகத்தை ரட்சிப்பதற்காக அப்படின்ட்டார். ஏன் நடுவில் தாடகை எங்கே போனா? தாடக வதத்தை ஏன் சொல்லலை? இந்த இடத்துல கவனிக்கணும் நாம். அப்போ சொல்ல, தான் செய்யும் யாகத்தை ரட்சிப்பதற்காக தன்னுடன் ராட்சசர்களை சம்மரித்ததை சொன்னார். சரி, ஓகே. விசால நகரத்துக்கு வந்ததையும் சொன்னார். விசால நகரத்தில் சுமதின்ற ராஜா சந்திச்சது சொன்னார். கௌதமருடைய ஆசிரமத்தில் அகல்யனுடைய சாபத்தை தீர்த்ததை பற்றி சொன்னார். கௌதமரை சந்தித்து அவரை நமஸ்காரம் பண்ணதை சொன்னார். அவருடைய விருந்து ஏற்றுக்கிட்டு சொன்னார். சரி, மிதிலையில் உள்ள சிவதனுசின் சாரத்தை பரீட்சிப்பதற்காக சிவதனுசை பார்க்க தான் வந்திருக்கிறாரு. இது வரைக்கும் சொல்கிறாருப்பா. ஆனால் தாடகவாதத்தை ஏன் சொல்லலைன்னு கேட்டால், ஒரு பொண்ணை கொன்னுட்டு அப்படின்னு சொன்னால், ஒரு பொண்ணை கொன்னான்னு சொன்னால் ஜனக மகாராஜா பொண்ணு கொடுப்பானா? ஒரு பொண்ணை கொண்டுட்டு வந்திருக்கான், ஒரு பொண்ணை வாழ வச்சான், அகல்யை சாப மோஷனம் பண்ணி அவன் கணவனோட சேர்த்து வச்சான்னு சொன்னால் அது பெருமை. தாடகையை வதம் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொன்னால் பொண்ணை கொண்டுட்டானா அப்படின்னா மாமனார் என்ன நினைப்பார் ஜனக மகாராஜா? அத்தை மட்டும் அதை தான் சொல்கிறார். மகான்கள்லாம் எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாதுன்றது தெரியும் மகான்களுக்கு. விஸ்வாமித்திரருக்கு முக்காலம் அறிஞ்ச ஞானி. அதனால் ராமனுக்கு பொண்ணை கொடுக்கணும் ஜனக மகாராஜா சீதை. அதுக்கு தான் வந்திருக்கார் அவர். ஆமாம், சீதை விவாகம் பண்ணி வைக்கிறது தான் வந்திருக்கார். அதுக்கப்புறமா அவர் வரப்போகிறதில்ல. அவருடைய பாத்திரம் கிடையாது. அடுத்தது எங்கேயாவது காட்டில் போனார், விஸ்வாமித்திர ஆசிரமம் இருந்ததுன்னு சொல்லலாம் இல்லையா? இந்த பாலகாண்டத்தோடு அவருடைய சாப்டர் பூர்த்தி அடைஞ்சிது விஸ்வாமித்திரருடைய கதை. இந்த சீதா கல்யாணம் பார்க்கறதுக்குன்னே இவ்வளோ நாள் காத்துலேருந்து அதுக்குன்னே ராமர் ஆயுஷ்னு சீதை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் போக போகிறார். அவர் எங்கே? கௌசிகி நதிக்கரைக்கு இமயமலைக்கு போயிட்டு போகிறார். நல்லா புரிஞ்சுக்க. பரசுராமர் வரும்போது கூட விஸ்வாமித்திரர் இருக்க போகிறதில்ல. அப்படின்னும்போது பரசுராமர் ரிலேஷன்ஷிப் தான், விஸ்வாமித்திரம் பரசுராமர் ரிலேஷன்ஷிப் தான். சரி, இருக்கட்டும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்க, விஸ்வாமித்திரர் இந்த கல்யாணம் பார்க்கறது ஆசைப்படுறார். அப்படின்னா என்னென்னா சொல்லலை, தாடகவாதத்தை சொல்லலை. ஒரு பொண்ணை கொண்டுட்டு வந்தான்னு சொன்னால் தன் பொண்ணை கொடுப்பானா ஜனக மகாராஜா? யோசித்து பார்க்கணும். அதனால் எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு பேசணும். அது புரிய வைக்க முடியுமா? தாடகை ராட்சசி, அதனால் வதம் பண்ணா, என்ன ஒரு பெண்ணை கொண்டுட்டானே அப்படின்ற இது தானே இருக்கும். அதனால் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டோம். பின்னாடி தெரியாமல் போகிறதில்ல, அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். நியாயத்துக்காக கொண்டாருன்னு அப்போ டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் ராட்சசின்னு. இப்போ சொல்லக்கூடாது. இப்போ எதை சொல்லணுமோ அதை சொல்லணும். அதான் மகான்கள். யார் இடத்துல எதை பேசணும், எப்படி பேசணும் தெரிஞ்சுக்கணும். இது ராமாயணத்தில் இதெல்லாம் சொல்லக்கூடிய தர்மங்கள். மற்றதெல்லாம் சொன்னார் பாருங்கள். மாரிசு சுபாக வதம் பண்ணார். பரவாயில்லப்பா, பெரிய பராக்கிரமசாலி, பரவாயில்ல, நம்ம பொண்ணை காப்பாற்றக்கூடிய சக்தி உடையும்.
ஏன்னா விஸ்வாமித்திர ரிஷியை காப்பாற்றிருக்காரு, அந்த யக்ஞத்தை சம்ரக்ஷணம் பண்ண, அப்போ தர்மத்தை காப்பாற்றக்கூடிய பராக்கிரமுடைய பரவாயில்ல ஒரு வீரனுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு பொண்ணை நினச்சிக்க சந்தோஷப்படும். அதே சமயம் அகல்ய சாப மோஷனம் பண்ணி அவ்வளோ சேர்த்து வச்சேனா பரவாயில்லப்பா, ஒரு தம்பதிகளை சேர்த்து வச்ச பரவாயில்ல, இவன் நம்ம பொண்ணை வச்சு நல்லா காப்பாற்றுவோம். அப்போது நம்பிக்கைக்குரிய விஷயங்களாகவே விஸ்வாமித்திரர் அழகாக அனுகூலமாக சொல்கிறாரு ஜனக மகாராஜாவுக்கு. இதெல்லாம் பார்க்கணும் நம்ம. சரி, இதெல்லாம் சொன்ன உடனே அதே சமயத்தில் சிவதனுஷுடைய சாரத்தை பட்சத்துக்கு இவர்கள் வந்திருக்காங்களா? என்னப்பா தேவர்கள் அசுரர்கள் கந்தவர்கள்லாம் அந்த சிவதனுஷை முறிக்க முடியல, இது எல்லாம் சொன்னது கரெக்டான சிவதனுஷை அவ்வளோ லேசில் தூக்கிட முடியுமா அப்படின்னு ஜனக மகாராஜா ஆச்சரியமாக பார்க்குறாரு. அதை கேட்டுக்கொண்டிருந்த சதானந்தர் என்ற மகா தபஸ்வி, இப்போ தான் விஷயம் வேறு. இப்போ என்னென்னா, இப்போ அகல்ய சாபமோஷனத்தை கேட்டார் இல்லையா சதானந்தர். யார்? அகல்யினுடைய பிள்ளை. அகல்யக்கு கௌதமருக்கு பிறந்த பிள்ளை தான் சதானந்தர். அது அப்போது அகல்ய கௌதமர் இப்போ இருக்கக்கூடிய தம்பதிகளில் அவங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே அவர்கள் என்னென்னா சாபத்தினால அவள் காற்றைய உணவாக கொண்டு 3 உலகங்களுக்கு தெரியாமல் இருந்தாள். கல்லாக இருக்கிறான்னு சொல்கிறாங்க மற்ற புராணங்களில். சரி, கல்லாக கூட வச்சுங்க. அப்படி அகல்ய கல்லாக போனால் எப்படின்னா, இந்த சாபம் ஏற்பட்டதுனாவோ இனி 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, அது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே அகல்ய சாபம் பெற்றாள். அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தே சதானந்தர் இருக்கார். சதானந்தர் வயசானவர். சதானந்தரே வயசானவர்னா அகல்ய கௌதமர் எவ்வளோ வயசானவங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் அவங்களாம் நீண்ட ஆயுசு வாழக்கூடியவர்கள். திரேதா யுகத்தில் இருக்கிறதுனால ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழக்கூடியவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால் சதானந்தரே இவ்வளோ வயசானவர், வசிஷ்டர் மாதிரி வயசானவர் தான். அதனால் ஜனக மகாராஜாவுக்கு புரோகிதராக இருக்கிறார். இவங்களாம் யுக கணக்கில் வாழக்கூடியவர்கள். இவங்களாம் வசிஷ்டரே யுக கணக்கில் வாழ்ந்தார். கிருத யுகத்திலே இருந்தார் வசிஷ்டர்லாம். அப்போ அவங்களாம் யுக கணக்கில் வாழக்கூடியவர்கள் சதானந்தர் போன்றவர்கள். அப்போ அவங்களாம் தீர்க்க ஆயுஷ உடையவர்கள் இவங்களாம். அப்போ கௌதமர் அகலிக்கு பிறந்தவர் தான் சதானந்தர். சதானந்தர் சின்ன பையன் கிடையாது, அவரே வயசானவர். ஜனக மகாராஜம் நீண்ட காலம் அப்போல்லாம் 16 வருஷம் 20 வருஷம் வாழக்கூடியவர்கள். அதனால் தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது அதை கேட்டுக்கொண்டிருந்த சதானந்தர் என்ற மகா தபஸ்வி, ராமா, என் தாயை, அவருடைய தாய் யார்? அகல்யை, என் தாயை கோரமான சாபத்திலிருந்து விடுவித்த மகாத்மா நீ அல்லவா என்று அளவற்ற ஆச்சரியமடைந்தார். விஸ்வாமித்திரர் சொன்னார் இல்லையா, ராமலக்ஷ்மணனுக்கு அகலை சாபமோஷனம் பண்ணாங்கன்னு. அது கேட்டவுடனே ராமரை பார்த்து டைரெக்டாக சதானந்தர் சொல்கிறாரு, அப்பா நீயல் என் தாயை கோரமான சாபத்திலிருந்து விடுவித்த மகாத்மா நீயல்லவா என்று அளவற்ற ஆச்சரியமடைந்தார். பார்க்க பார்க்க ஆனந்தம் பெருகி மயிர்கூச்சல் உண்டாயிற்று. ராமரை பார்க்க அப்படியே கண்களில் கண்ணீர் மல்குது, தொண்டை கற்கதம் உண்டாகுது, உடம்பு ரோமாஞ்சனம் ஏற்பட்டு விட்டதாம். சுகமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கும் அந்த ராஜகுமாரரை மறுபடியும் கண்ணார பார்த்து அந்த கௌதம குமாரராகிய சதானந்த முனிவர் சாம்பலில் படுப்பது, வாயு பக்ஷணம் முதலிய கடுமையான பிராயசித்தங்களை அனுஷ்டித்து வந்த மகா கீர்த்திசாலியான என் தாயை இவருக்கு காட்டினீர்களா? யார்? விஸ்வாமித்திரர் பார்த்து கேட்குறார் சதானந்தன். என் தாயை இவருக்கு ராமலக்ஷ்மணனுக்கு காட்டினீர்களா? காட்டில் கிடைக்கக்கூடிய பதார்த்தங்களால் அவள் இந்த மகா தேஜஸ்வியை விதிப்படி பூஜித்தாளா? இந்த ராமலக்ஷ்மணனை பூஜித்தாளா? எல்லாம் நடந்து, கவலைப்படாத. யாவரும் பூஜிக்க தகுந்த இந்த மகாபுருஷன் அதை அங்கீகரித்தாரா? சதானந்தர்லாம் மகாத்மாக்களுக்கு தெரியும், இவர் பகவான்னு தெரியும் எல்லாருக்குமே. ராமலக்ஷ்மணனுக்கு எல்லாருக்கும் தெரியும். மனுஷன் மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கா ராவண வதத்துக்காக அப்படின்னு தெரியும். மனுஷனால் தான் அவனுக்கு மரணம் இருந்ததால் அப்படி வந்திருக்கான்னு தெரியும். ஒரு பகவான் பரத்வாஜர் சொல்கிறாரு, எல்லாமே சொல்கிறாங்க, ஒரு பகவான் நல்லா தெரியும். அப்போ சொல்கிறார், காட்டில் கிடைக்கக்கூடிய பதார்த்தங்களால் அவள் இந்த மகா தேஜஸ்வியை விதிப்படி பூஜித்தாளா? யாவரும் பூஜிக்க தகுந்த இந்த மகாபுருஷன் யார்? ராமச்சந்திரமூர்த்தி அதை அங்கீகரித்தாரா? யாராலும் பூஜிக்க தகுந்தவர் யாருன்னா பகவான் தான், நாராயணன், ராமன். முன்பு இந்திரனால என் தாய்க்கு நேர்ந்த கெடுதியை விஸ்தாரமாக இவருக்கு சொன்னீர்களா அப்படின்னு இதெல்லாம் விஸ்வாமித்திரர் பார்த்து கேட்குறாரு. முன்பு இந்திரனால என் தாய்க்கு நேர்ந்த கெடுதியை விஸ்தாரமாக இவருக்கு சொன்னீர்களா? இவரை தரிசித்து சகல பாபங்களிலிருந்து விடுபட்டு பரிசுத்தையாய் என் பிதாவுடன் சேர்ந்து சந்தோஷித்தாளா? என் பிதாவுடன் சேர்ந்துட்டாளா? எங்கள் அப்பா அம்மா சௌக்கியமாக இருக்கிறாங்களா அப்படி விஸ்வாமித்திரர் கேட்குறார். இந்த மகா தேஜஸ்வி அவரால் விதிப்படி அதே சமயத்தில் எங்கள் அம்மா ராமலக்ஷ்மணனை நல்லா பூஜித்தாளா? இவர்கள் என்னென்னா
சாபமோஷனம் இவர்கள் சாபமோஷனம் பண்ணாங்களா, கௌதமர் அகலியை சேர்த்து வச்சாங்களா, அதே மாதிரி எங்கள் அம்மா வந்து பூஜித்தாங்களா ராமலக்ஷ்மணரில் அப்படின்னு அதிதி பூஜையை பெற்று இங்கே வந்தாரா? அவர் அவள் பூஜை பண்ணது இருக்கட்டும் அகலியை, இவர் வந்து பூஜையை பெற்றாரா, அதை அங்கீகரித்தாரா? அவள் அங்கீகரித்தாருன்னு சொன்னால் என் தாய் பாவமற்றவளாக ஆயிடுவாளே, கௌதமரோடு சேர்ந்திருப்பாளே அப்படின்ற சந்தோஷத்தில் சதானந்தர் சொல்கிறார். அவர் கோபம் தணிந்து சாந்தமாக இருக்கையில் ராமன் அவரை நமஸ்கரித்தாரா? யார்? கௌதமரை நமஸ்கரித்தாரா என்றார். அப்போ பேசும் திறமையுள்ள கௌசிகர் சுலபமாக சொல்கிற ஒரே வார்த்தையில், அப்பா நீ இவ்வளோ கேட்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா, கௌசிகரும் சமாதானம் ஆகிட்டாரு, அகலியே சாபமோஷனம் ஆகிட்டா, அவளும் பாவம் தீர்ந்து பதிவிரதை ஆகிட்டா. அப்படி இருக்கும்போது அகலியோடு கௌதமர் சந்தோஷமாக சேர்ந்து நல்லா கொடுத்துட்டு நடத்துகிறாங்கப்பா. அதனால் எந்தெந்த காலத்தில் யார் எதை செய்ய வேண்டுமோ அதெல்லாம் நல்லபடியாக நடந்தது, ஒன்றும் பிசகவில்லை. ஜமதக்னியுடன் ரேணுகாதேவி சேர்ந்தது போல உமது மாதா மறுபடியும் கௌதமரை அடைந்தாள் என்று சொன்னார். சுருக்கமாக ஒரே வார்த்தை சொல்லிட்டார். அதான் மகானுடைய பேச்சு. அதை கேட்டு சதானந்தர், ராமா புருஷோத்தமா க்ஷேமமாக வந்திரப்பா, க்ஷேமமாக வந்திரா, க்ஷேமமாக வந்தீர்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, உங்களால் என் தாய் கரையேற்றப்பட்டாளா அப்படின்னா. அதனால் பதித்த பாவன சீதாராம் சொல்கிறோம். ஒப்பற்ற மகிமையுள்ள கௌசிகரை முன்னிட்டு இங்கே வந்தது. கௌசிகர் யார்? விஸ்வாமித்திரர். நம்ம ஏற்கனவே தெரியும். ஒப்பற்ற மகிமையை அவருக்கு ஒப்போ உயர்வோ கிடையாது, அவருடைய மகிமைக்கு எல்லையே கிடையாது. அப்படிப்பட்ட மகிமை வாழ்ந்தவர் விஸ்வாமித்திரர். இப்போ விஸ்வாமித்திரருடைய பெருமையை சொல்ல போகிறார். இப்போ ஒப்பற்ற மகிமையுள்ள கௌசிகரை முன்னிட்டு இங்கே வந்தது உங்களுடைய பெரும் பாக்கியத்தை காட்டுகிறது. இப்போ ராமருடைய பெருமை இல்லை. ஏன்? ராமர் தானே சாபமோஷனம் பண்ணார் அகல்லையே, ராமருடைய பெருமை தானே இப்போ பேசணும்? இல்லை. பகவான் கிடைக்கிறதுக்கு காரணம் மகான்கள் தான். குருவை ஆசிரிச்சுன்னா மகான்களால் தான் பகவான் கிடைப்பானே தவிர நீயே டைரெக்டாக பகவானத்தில் போனால் கூட பகவான் கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் மகான்களுடைய அனுக்கிரகம் பண்ணணும். அதனால் அந்த மகான்களுடைய பெருமையை பேசினா பகவானுக்கு சந்தோஷம் குளிர்ந்துடும். அதனால் பகவானிடத்திலே மகானுடைய பெருமையை சொல்ல போகிறார். இப்போ பாருங்கள், உங்களுடைய அதான் சொல்கிற, உங்களை அடைஞ்சது ராமலக்ஷ்மணரை அடைஞ்சது விஸ்வாமித்திரருடைய பாக்கியம் கிடையாது, விஸ்வாமித்திரர் கிடைக்கிறதுக்கு நீங்கள் பாக்கியம் பண்ணியிருக்கணும் ராமலக்ஷ்மணர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ விஸ்வாமித்திரருடைய பெருமை எத்தகையது யோசிச்சு பாருங்கள். சதானந்தர் சொல்கிறார் இதை. அதான் சொல்கிற, இந்த மகா தேஜஸ்வி தபசால் இங்கே கௌசிகரை முன்னிட்டு, ஒப்பற்ற மகிமையுள்ள கௌசிகரை முன்னிட்டு இங்கே வந்தது உங்களுடைய பெரும் பாக்கியத்தை காட்டுகிறது. யாருக்கு பெரும் பாக்கியமா? ராமலக்ஷ்மணன் பெரும் பாக்கியம் இருக்கணுமா விஸ்வாமித்திரோட வர்றதுக்கு. சரி, இந்த மகா தேஜஸ்வி யார்? விஸ்வாமித்திரர் தபசால பிரம்மரிஷி பதவியை அடைந்தவர். தபசுனால, புரியுதா? பிறப்பால் கிடையாது, தபசுனால, செயலால். இவருடைய செய்கை மனசிற்கு எட்டாதது, மனசாலோட கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட வேறு திற செயல்கள்லாம் செய்திருக்காரு. யார்? விஸ்வாமித்திரர். இவர் உமக்கு பரம அனுக்கிரகத்தை செய்யக்கூடியவர் என்று அறியும். இந்த இப்போது விஸ்வாமித்திரர் வந்து உனக்கு பெரிய அனுகிரகம் பண்ண போகிறார். என்னென்னா சீதையை சேர்த்து வைக்க போகிறார், உங்க கூட உன்னுடைய புகழை உலகம் முழுவதும் விளங்க வைக்க போகிறார். அது மட்டும் உனக்கு அஸ்திர பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார். அதனால் உனக்கு நன்மை செய்ய போகிறார் என்று அறியும் அப்படின்னு சொல்கிறார் சதானந்தர். அதனால் இந்த மகாத்மா தபஸ்வியால் ரட்சிக்கப்பட்ட உம்மை காட்டிலும் பாக்கியவான் மூவுலகத்திலும் இல்லை. குசிக வம்சத்திற்கு ரத்தன தீபம் போல விளங்கும். குசிக வம்சத்திலேயே இந்த கௌசிகராகிற விஸ்வாமித்திரர் குசிக வம்சத்துக்கு ரத்தன தீபம் போல விளங்கும் இந்த மகானுடைய சரித்திரத்தையும் தபசையும் மகிமையையும் எனக்கு தெரிந்த வரையில் சொல்லுகிறேன், தயவுசெய்து கேளுங்கள் என்று சதானந்தர் சொல்கிறார். அருமையாக விஸ்வாமித்திரருடைய சரித்திரத்தை ஆரம்பிக்க போகிறார். யார்? சதானந்தர். ராம லக்ஷ்மணர்கள்லாம் ஆனந்தமாக தன் குருனுடைய மகிமையை, குரு தன்னுடைய மகிமையை தானே சொல்லிப்பாரா. ஆனால் ஒருத்தர் சொல்ல இப்போ கேட்க போகிறார். இப்போ இவ்வளோ இந்த பாலகாண்டத்தில் எல்லா கதைகளை விட பெரிய கதை எதுனா விஸ்வாமித்திரருடைய கதை தான். விஸ்வாமித்திர பிரம்மரிஷி அவரை கதை தான் பெரிய கதை. ஏன்னா ஒரு குருவை படிச்சுட்டா மற்ற கதைகள்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன் குருநாதரை பற்றி படிச்சுட்டா குரு வந்து எப்படி கடந்து வந்த பாதைகளை நம்ம பார்த்தோம்னா, எப்படி ஒரு விடாமுயற்சியாக, உறுதியாக, திருட நம்பிக்கையோடு
அந்த காரியத்தை சாதிச்சார் பாருங்கள். அந்த உற்சாகம் விடாமுயற்சினால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்றது தான் விஸ்வாமித்திர சரித்திரத்தினுடைய நோக்கமே. விஸ்வாமித்திர சரித்திரத்தை பற்றி நம்மளுக்கு திருட வைராக்கியம் உண்டாகும். நம்மளால் ஒரு மனுஷனால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு துணிச்சல் உண்டாகும். அப்படிப்பட்ட பாசிட்டிவ் திங்கிங் அதிகமாக உண்டாகும். ஆமாம், அப்படியேப்பட்ட விஸ்வாமித்திரர் ஏன்னா முடியும் 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 கீழே விழலாம், தோல்வி அடையலாம், காம குரோதங்களால் அடிபடலாம், அதனால் சோர்ந்து போயிடக்கூடாது. அதாவது யானை தடிக்கு கீழே விழுந்தால் அதால் எழுந்துக்க முடியாதான், ஆனால் குதிரையானது துள்ளிண்டு எழுந்துக்குமா, விழுந்துட்டால் கூட துள்ளிண்டு எழுந்துக்குமா. அது மாதிரி நாம் காம குரோதங்களால் விழுந்தால் கூட, ஆனால் திருட வைராக்கியம் காரியத்தை சாதிச்சே தீரணும்னு உறுதி இருக்கிறவங்க, திரிசங்குவானவன் நானா குஷ்டரோகம் வந்துடுச்சு நோய், ஆனாலும் தன் சொர்க்கத்தை அடையணுன்ற திருட நிச்சயத்தை விடலை பற்றியா, கடைசியில் அந்த சொர்க்கத்தையும் அடைஞ்சான் பாருங்க. அவன் சொர்க்கலோகத்தில் இடமே கிடையாதுன்ட்டா இந்திரன், ஆனாலும் நான் சொர்க்கம் அடையணுன்ட்டு அந்த பிடிவாதம் விடலை பாருங்கள். அந்த பிடிவாதத்தில் தனி சொர்க்கமே இவனுக்கு கிடச்சிது. அதேமாதிரி விஸ்வாமித்திரன் என்னன்னா, சத்திரியனாக இருக்கிறவன் பிராமணன் ஆக முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னு, அது எப்படி முடியாமல் போவோம், முடியும், அதை நான் நடத்தி காட்டுறேன். சத்திரியனாலும் பிராமணன் ஏன் ஆக முடியாதுன்னு, என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், அந்த குவாலிஃபிகேஷன் நான் சம்பாதிக்கிறேன், அது ரொம்ப கஷ்டம், பரவாயில்ல நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடியாக எத்தனை இடத்துல கீழ் வர்றார். திரிசங்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டு தபஸை இழக்கிறார். சுனசேபனுக்கு சில மந்திரங்கள் சொல்லி தபஸை இழக்கிறார். அதே சமயத்தில் பார்த்தா மேனகை இடத்தில் தன் தபஸை இழக்கிறார். ரம்பையை சபித்து காமத்தினால மேனகை இடத்தில் தபஸை இழக்கிறார். கோபத்தினால பார்த்தா ரம்பை இடத்துல தன்னுடைய தபஸை இழக்கிறார். அங்கே பார்த்தா அடிக்கடி தபஸை சம்பாதிக்கிறது, தபஸை இழக்கிறது, தபஸை சம்பாதிக்கிறது, தபஸை இழக்கிறது. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த மேடு பள்ளங்களை தாண்டி எப்படியாவது அந்த பிரம்ம ரிஷி பதவியை அடைஞ்சே தீருவேன். அப்போ ராஜ ரிஷி, மகரிஷி, அப்போ பிரம்ம ரிஷி அப்படின்ற ஸ்டேஜ் படிப்படியாக அந்த நிலையை அடைந்து அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறார். அது என்னென்னா எப்படி ஸ்ட்ராங் பண்ணியிருக்காருன்னா, நீங்கள் சொன்னால் போதும் வசிஷ்டர் போன்ற பிராமணர்களே ஒத்துக்கணும் நான் பிரம்ம ரிஷின்னு, அப்படியே ஆகட்டும்னு சொல்லி பிரம்மதேவர் வசிஷ்டரை சமாதானப்படுத்தி ஆயிடுச்சு. நீ பிரம்மரிஷித்வம் நான் சந்தேகம், அப்படி சந்தேகம் கிடையாது அப்படின்னு சொல்லி பிரம்ம ரிஷி பதவி அடை வைக்கிறார். இப்போ நான் சுருக்கமாக சொல்லிட்டேன், இதை விஸ்தாரமாக பேசலாம், ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த பாலகாண்டத்திலே இந்த விஸ்வாமித்திர சரித்திரம் தான் ரொம்ப 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 பிடிக்கும். கங்கா மகாத்மியம் நல்லாயிருக்கும். சகர மன்னருடைய அந்த பெரிய பெரிய சாமர்த்தியம், அந்த சகர புத்திரர்கள் 60,000 பேர் அந்த கடலை தொட்டு வித்தார்களே, எவ்வளோ பெரிய பராக்கிரம செயல் தெரியுமா அதெல்லாம். அதே சமயத்தில் அந்த கங்கையை பூமிக்கு கொண்டு வரதுக்கு பகிரதன் பகிரங்கமான பெரிய தவம் பண்ணி, போக நட்சத்திர அந்த கஷ்டமாக அந்த தவத்தை பண்ணி அப்படி கங்கையை பூமிக்கு கொண்டு வர எவ்வளோ பிரயத்தனங்கள் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்படிப்பட்ட ராஜரிஷிகள் வாழ்ந்த தேசம் இந்த பாரத தேசம். அப்படிங்கும்போது இந்த கதைகள்லாம் படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். கங்கா மகாத்மியம் அதுபோல் சுவாரஸ்யமாக இருக்கும். அதேமாதிரி அதை விட அதிகமாக இந்த விஸ்வாமித்திர சரித்திரம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ராமாயணத்திலே பார்த்தா பாலகாண்டத்தில் இந்த விஸ்வாமித்திர சரித்திரம் பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி ஒரு கொள்கையை எடுத்துக்கொண்ட ஒரு விரதத்தை, எடுத்துக்கொண்ட ஒரு லட்சியத்தை அதை கடைசி வரைக்கும் பூர்த்தி பண்ணாமல் நான் தூங்குறதில்ல, சாப்பிட்றதில்ல, மூச்சு கூட விடுறதில்லன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்று அப்படி தபஸ் பண்ணி அந்த காரியத்தை அவ்வளோ வைராக்கியமாக சாதிச்சாருன்னா அதான் வில் பவர்ன்றது. ஒரு மனுஷனால் முடியாத விஷயம் உலகத்தில் கிடையவே கிடையாது. நாம் நம்மளை பலவீனமாக நினச்சின்னு இருக்கிறோம். யாருக்கோ அடிமைப்பட்டுக்கின்னு, எதுக்கோ பயந்துக்கின்னு, நம்ம இந்த கட்டுப்பாடுகள்லாம் உடைச்சி எறிஞ்சிக்கின்னு வெளியே வந்து அந்த வில் பவர் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் விஸ்வாமித்திரரை பார்த்து நம்ம கற்றுக்கணும். அப்போது முடியும். நம்ம பயந்து குடும்ப கவலைகளில் பயப்படுறோம், சின்ன பிரச்சனை வந்தால் பயப்படுறோம், சின்ன ஒரு பண கஷ்டம் வந்தால் பயப்படுறோம், நடுக்க மாட்டோம். ஒரு சின்ன யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு மாதிரி சோர்ந்து போயிடுறோம், உடனே கணத்தில் கை வச்சு உக்காந்துடுறோம். அப்போ நம்ம சக்தி என்னன்றதே நம்மளுக்கு தெரிய மாட்டேது. நம்மளுடைய ஆன்ம பலம், இந்த உடல் பலத்தை வச்சு கணக்கு போடாதீங்க. நீங்கள் உடல் பலத்தில் வச்சு நீங்கள் உடல் பலத்தையோ உங்களுடைய சொந்த பந்தங்களோ உங்களுடைய ஏழ்மை நிலையோ உன்னுடைய குடும்ப சூழ்நிலையை வச்சு நீங்கள் கணக்கு போடாதீங்க. அது உங்களுடைய ஒரிஜினல் பொசிஷனே கிடையாது. உங்களுடைய ஆன்ம பலத்தை பாருங்கள், அதுதான் வில் பவர். அந்த ஆன்ம பலத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உன்னால் எதையும் சாதிக்க முடியும். தன்னை நம்புறவன் என்னால் முடியாதுன்னு சொல்லுவான், பகவானை நம்புறவன் எதையும் சாதிக்க முடியும்னு சொல்லுவான். அப்படி மகான்கள் சொல்கிறாங்க. ஆஞ்சநேயர் தன்னை நம்புகிற வானர்கள் தான் என்ன சொல்கிறாங்க, நான் 1 யோஜன் தொலைவு தாண்டுவேன், 2 யோஜன் தொலைவு தாண்டுவேன், 10 யோஜன் தாண்டுவேன்னு சொல்கிறாங்க. அவன் தன்னை நம்புறவன்.
ஆனால் ஆஞ்சநேயர் ராமருடைய பலத்தை, ராமர் மோதிரம் கொடுத்த ராமர் அங்கீகாரம் தன்னை பண்ணியிருக்காருன்னா ராமருடைய பலம் எதையும் ஜெயச்சடி போல ஒரு ராமகா ஸ்ரீ ராம ஜெயம் அப்படின்னு சொல்கிறவங்களால எதையும் சாதிக்க முடியுமா? அப்போ என்ன, கோஷ்பதி குரத வாராசியம், ஒரு பசுனுடைய குளம்படியில் இருக்கிற தண்ணியை தாண்டத மாதிரி அந்த 2 ounce தண்ணி கால் குளம்படி பதிஞ்சதுன்னா அந்த சேத்துல அதில் எவ்வளோ தண்ணி தேங்கியிருக்கும்? அந்த தண்ணி தாண்டது ரொம்ப கஷ்டமா? சுலபமாக தாண்டிடலாம் இல்லையா? அது மாதிரி இந்த சம்சார சாகரத்தை நம்மளால் கடந்துட முடியும். அப்போ சொல்கிறார், அந்த 100 யோஜனை சமுத்திரத்தை, விஸ்தாரமான சமுத்திரத்தை சுலபமாக தாண்டிட்டாராம். சொல்கிறார், அங்கே தாண்டிட்ட பிறகு சுவேலமலையில் இறங்கின பிறகு சொல்கிறார் ஆஞ்சநேய சுவாமி, இது போல் அநேக 100 யோஜனை சமுத்திரத்தை நான் தாண்ட முடியும். எனக்கு களைப்பும் இல்லை, சளைப்பும் இல்லை. இன்னும் ஒரு 100 யோஜனை எத்தனை 100 யோஜனை நான் தாண்டத்துக்கு எனக்கு தெம்பு இருக்குது, உடம்புல தெம்பு இருக்குது. அப்போ அந்த சக்தி எங்கேருந்து கட்சினா தெய்வத்தினால் வரக்கூடிய சக்தி. நிறைய தடவை பார்த்தா நம்ம உபன்யாசம் பண்ணுறோம், தண்ணி கூட குடிக்காமல் உபன்யாசம் ஒரு 4 மணி நேரம்லாம் உபன்யாசம் பண்ணியிருக்கேன். எங்கேருந்து அந்த ஸ்டெமினா வருது? பகவானை பற்றி பேசுனா பகவான் கொடுப்பான். மையா அனுகூலேன்னு, அதான் பிரீதிபூர்வகம். பிரீதியோட பகவானத்தில் அன்போடு நம்ம பண்ணோம்னா, பகவானை பற்றி பேச ஆரம்பிச்சுன்னா பகவான் எல்லா சக்தியும் கொடுப்பான். நம்மளுக்கு தெம்பாக ஆர்வமாக சொல்ல வைப்பான் பகவான். அப்போது இந்த சக்தி எங்கேருந்து கிடைக்குன்னா பகவானை நம்பினவங்களுக்கு கிடைக்கும். பகவானை நம்பாதவங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் தன் பலத்தை நம்புறவன் கஷ்டம் சாதிக்குது. ஆனால் பகவானுடைய பலத்தை நம்புறவன் எதையும் சாதிக்க முடியும். அப்படின்னு தான் ஆஞ்சநேயருடைய கதையே, விஸ்வாமித்திரருடைய கதையே. தெய்வ பலத்தை நம்பி தபஸ் பண்ணார். அந்த தெய்வத்தை அடையாமல் விடுறது அந்த விடாப்பிடியாக இருந்தார், நடத்தி காட்டார், பிரம்மரிஷி பதவி அடைஞ்சிட்டார். அதுதான் பெரிய சாதனைன்னா. இந்த மாதிரி மகான்களுடைய சரித்திரம் தான் நம்மளுக்கு தைரியத்தை கொடுக்குது, உற்சாகத்தை கொடுக்குது, நம்பிக்கையை கொடுக்குது, விசுவாசத்தை கொடுக்குது. நம்மளால் சாதிக்க முடியுன்ற ஒரு பாசிட்டிவான திங்கிங் கொடுக்குது நமக்கு. யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ இது மாதிரி சரித்திரங்களை நம்ம அடிக்கடி படிக்கணும். ஒரு தடவை படிச்சுட்டு நம்ம அதோட தூக்கி போட்டக்கூடாது. அடுத்து வேறு சரித்திரம் பார்க்கலாம். அந்த விஸ்வாமித்திர சரித்திரம் நீ 50 தடவை படிக்கலாம். வாழ்க்கையில் உயரணும், வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும், நம்ம மேல்நிலைக்கு போகணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக விஸ்வாமித்திர சரித்திரத்தை ஒருத்தரும் படிக்கணும். வீட்டில் படித்தாதான் அந்த பூஸ்ட் மாதிரி நம்மளுக்கு. அப்போ நம்மளால் சாதிக்க முடியுன்ற தைரியம் நம்மளுக்கு உண்டாகும். விஸ்வாமித்திரர் யார்? சத்திரிய ராஜா. அதனால் பிரம்மரிஷி அடைய முடியுமா? ஆக முடியும். வசிஷ்டர்லாம் எல்லாமே டிஸ்கரேஜ் தான் பண்ணாங்க, உன்னால் முடியாதுன்னு தான் சொன்னாங்க. வசிஷ்டரே சண்டை தான் போட்டார். ஆனால் இவர் வைராக்கியமாக நான் முடியும்னு இந்திரன் தடை பண்ணான். எவ்வளோ சோதனைகளை கொடுத்தான் தெரியுமா இந்திரன்? மேனகை விட்டு அமிச்சான், ரம்பையை விட்டு அனுப்பிச்சான். இந்திரனே சோதனை பண்ணுறான். அதே சமயம் திரிசங்கு இவர் அமிச்சா ஆளுன்றதுனால அந்த திரிசங்கு கூட கீழே தள்ளிட்டான். குரு சாபத்தினால் நீ சபிக்கப்பட்டவன், நீ வரக்கூடாதுன்னு சொல்லி பண்ணுறான். விஸ்வாமித்திரா அப்போ அவமதிக்கிற மாதிரி தானே. அதனால் கோபத்தில் தனி சொர்க்கத்தை நிர்மாணிச்சிட்டார். எவ்வளோ தாபங்கள், எவ்வளோ கோபத்தை, எவ்வளோ எரிச்சல் உண்டாக்குனாங்க விஸ்வாமித்திரர். எவ்வளோ நம்ம சின்னவர் எரிச்சல் வந்தாவே நம்ம சாதனைகளை விட்டுறோமே. ஆனால் அவருக்கு எவ்வளோ தடைகள் பண்ணாங்க தேவர்கள்லாம், எவ்வளோ இம்சை பண்ணாங்க, எவ்வளோ தபசை கெடுக்க பார்த்தாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி தானே. ஆமாம், காம குலத்தில் விழுந்து தான் ஆகணும். காமத்தில் விழுவோம், கோபத்தில் விழுவோம், லோபத்தில் விழுவோம், ஏதாவது ஒன்று இடத்துல நம்ம போகாம இதெல்லாம் அடிபட்டு நோ பெயின் நோ கெயின். புரியுதா? ஒளியினுடைய வலிகளை தாங்காமல் பாறையானது சிற்பமாக மாறாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பாறையானது சிற்பமாக மாறினா ஒளியினுடைய வலிகளை தாங்கினா தான் அது அழகான சிற்பமுடையதாக. அந்த அழகான சிற்பம் தான் அபிஷேகத்துக்குரியதாக இருக்கிறது. அது நான் ஒளி படக்கூடாது அப்படின்னா அது காலில் மிதிப்படக்கூடிய ஒரு கல்லாக தான் இருக்கணும். படிகளில் போனால் காலில் மிதிப்படக்கூடிய ஒரு கல் என்னென்னா பார்த்து சாதாரண கல்லாக இருக்குது. அப்போது ஒளிகளுடைய வலிகளை அனுபவிச்சுன்னா அது தேவையற்றதை நீக்கி பார்த்தா அழகான ஒரு சிலை, ஒரு தெய்வ சிலையான அது அபிஷேகத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த சிலைகள் அதுக்கு உரியதாக, அது பூஜிக்கத்தக்கதாக ஆகிறது. ஏன்னா அது ஒளியினுடைய வலிகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. அதனால தான் அது ஆராதிக்கத்தக்கதாக இருக்கிறது இல்லையா? அது மாதிரி தான் நோ பெயின் நோ கெயின். அது மாதிரி நம்ம இந்த வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் தாண்டி தான். ஆனால் நம்ம அடைய வேண்டிய லட்சியத்தை மட்டும் விடவே கூடாது. அப்படி உறுதியாக இருக்கணுன்றது தான் இந்த விஸ்வாமித்திரருடைய சரித்திரம். இவர் எவ்வளோ மேடு பள்ளங்களை தாண்டி வந்தாருன்னு நம்ம சரித்திரத்தை பார்க்கலாம். ஆனால் இப்போது அவகாசம் இல்லை. அதனால் நம்ம சுருக்கமாக இந்த விஸ்வாமித்திரருடைய மகிமையை இப்போ நம்ம லைட்டாக சொல்லிட்டோம். ஆனால் இன்னும் விஸ்தாரமாக நம்ம அடுத்த அதில் போல டேரெக்டாக நம்ம விஸ்வாமித்திர சரித்திரத்தை போயிடலாம். சதானந்தர் அருமையாக சொல்லுவார் கதையை. ராமலக்ஷ்மணர்கள் ஆனந்தமாக கேட்பாங்க இந்த கதையை. தன் குருநாதருடைய பெருமையை கேட்கறதை விட வேறு என்ன பாக்கியம் வேணும்?
அதான் சொல்கிறேன். இப்போ ராமருடைய பெருமையை சொல்ல சதானந்தர், இவரை குருவாடியத்துக்கு நீங்கள் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். நிச்சயமா இப்படியாப்பட்ட மகாத்மாக்களால் வழி நடத்தப்பட்டு நீங்கள் வந்திருக்கீங்களே, ஆஹா என்ன பாக்கியம் உங்களுக்கு அப்படின்னு ராமலக்ஷ்மணர்களை பார்த்து விஸ்வாமித்திரருடைய புகழை சொல்கிறார் சதானந்தர். அதனால் அப்படிப்பட்ட புகழ் வாய்ந்தவர் மகிமை என்னதான் அப்படிப்பட்ட மகிமைன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்க்கலாம். நம்ம அடுத்த பகுதியில் விஸ்வாமித்திரருடைய பெருமையை பார்க்கலாம். சரி, ஏன்னா அது போச்சுன்னா, ஆனால் பெரிய கதை தான் விஸ்வாமித்திர, ஆனால் அருமையான கதை, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். எப்படி போராடி இருக்கார் பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும். அவருக்கு எல்லாமே எதிர்ப்புகள் தான் அதிகமாக வந்தது. அனுகூலமாக இருக்கிறத விட எதிர்ப்புகள் தான் அதிகமாக வந்தது. அந்த எதிர்ப்புகளை சமாளித்து தாண்டி தான் அவர் அந்த பிரம்மரிஷி பதவி அடைகிறார். அதாவது எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும். பகவத் விஷயத்துலேயே என்னென்னா பிடிவாதம் தான் முக்கியம். பிடிவாதம் இல்லாமல் பகவான் நம்மளுக்கெல்லாம் எங்கே அனுகிரகம் பண்ண போகிறான் அப்படின்னா ஆள் தான் அப்படியே தான் அனுகிரகம் பண்ண தான் மாட்டான். பகவானா நம்மளுக்கு எங்கே அனுகிரகம் பண்ண போகிறான்? பகவானாவது கண்ணுக்கு தெரியுதாவது. நீ பகவானே நம்பலை, அப்போ பகவான் எப்படி கண்ணுக்கு தெரியுவான்? பகவான் பேசுவானா? ஏன் பேச மாட்டான்? நீ அன்றைக்கி பேசியிருக்க பகவான் இடத்துல. பகவான் பேசுவான், பேசியிருக்கான், இப்பவும் பேசின்னு இருக்கிறான். மகான்களுக்கு பக்தர்களுக்கு பேசின்னு தான் இருக்கிறான் பகவான். உனக்கு கேட்கல, ஆனால் பக்தர்கள்லாம் கேட்குறாங்களே, பக்தர்கள்லாம் அனுபவிக்கிறாங்களே, அந்த பகவானோட சல்லாபம் பண்ணுறாங்களே. உண்மை, 100% உண்மை. அந்த அனுபவம் உண்டு. அதனால் நமக்கு அதாவது நம்மளை என்னென்னா நம்மளை எப்போவுமே தாழ்த்திக்கூடாது. நம்ம நம்மளை மட்டமாக நினச்சக்கூடாது. நம்மளால் என்ன சாதிக்க முடியும், நம்மளால் என்ன முயற்சியத்தை முடியல அப்படின்னு பாதியிலே விட்டுருவோம், அரைகுறையிலே விட்டுருவோம். அப்படிப்பட்டவங்களால் எதையும் சாதிக்க முடியாது. கடைசி வரைக்கும் போய் பார்க்கலாம், என்ன தான் நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு அந்த மோட்டிவேஷன். அப்படி யாருன்னா உற்சாகப்படுத்தினா தான் நான் மேலே வருவேன் அப்படின்னா, அதெல்லாம் யாரும் உற்சாகப்படுத்த மாட்டாங்க. சொல்லப்போனால் இந்த உலகத்தில் பார்த்தா எல்லாம் டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்க. உன் உற்சாகத்தை குறைக்கக்கூடிய வழிகளை தான் சொல்லுவாங்க. அவ்வளோதான்ப்பா வாழ்க்கையே போச்சு. இந்த வார்த்தை எப்படி இருப்பாருங்க, அவ்வளோதான் வாழ்க்கையே போச்சு, இனிமேல்ட்டு கஷ்டம், வயசு வேறு ஆகிப்போச்சு, இனிமேல்ட்டு உன்னால் எதையும் சாதிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. யார் சொன்னது? அப்படியேப்பட்ட சில பிரபுபாதா 70 வயசில் தான் சாதிச்சாரே. அவர் 70 வயசில் சாதிக்க வேண்டிய வயசு அது. 25 வயசு பையன் மாதிரி 14 தடவை உலகத்தை சுற்றி வந்தார். 70 வயசில் பெரிய இஸ்கான், இது இன்டர்நேஷ்னல் ஸ்ரீ கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை அப்படியே ஆரம்பித்து அவ்வளோ கோடிக்கணக்கான பக்தர்களை மாற்றினார். முடிஞ்சதா இல்லையா? பகவானுடைய அனுக்கிரகம் இருந்தால், கிருஷ்ணனுடைய பலத்தினால் சாதித்தார். அதே மாதிரி ஆஞ்சநேயர்னா லங்கையே ஒரு கலக்கால் கண்டார். ஏன் முடியாது? கோடிக்கணக்கான ராஷ்டிரம் இருக்காங்களே, பிடிச்சி கட்டி போட்டுருவாங்களே, பிடிச்சி அவர்களை கொண்டுடுவாங்களே, ஒன்றும் நடக்காது. ராமருடைய பலத்தை நம்புறவங்க, ஜெயத்யதி பலோ ராமஹா ராஜா ஜெயதி சுக்ரீவோ. அப்போ ராகவேன அபிபாலிதா, ராகவனால் பாலிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட அந்த ஜீவாத்மா ஒருத்தனாலையும் தொட முடியாது. பகவானுடைய பலத்தை நம்பணும், தெய்வ நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையில் தான் விஸ்வாமித்திரர் சாதித்தார், பகவானை நம்பினவர். அதனால தான் தடுக்க விழுந்தாலும் எழுந்திருக்க முடியும். யார் காமக்குள்ளதும், நான் காமக்குள்ளதும் அதுதான் நான் இந்த வீக்னஸ் எனக்குள்ளே இருக்குது, அதனால் என்னால் சாதிக்க முடியாது அப்படின்னு நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. இந்த வீக்னஸை தாண்டி நம்மளால் செயல்பட முடியும். ஆமாம், அதனால் நாம் விஸ்வாமித்திரருடைய சரித்திரம் நம்மளுக்கு வாழ்க்கையுடைய பெரிய பாடம். இப்போ நம்ம பார்த்தோமே எல்லாமே பெரிய பாடம் தான். இப்போ பார்த்தா அந்த குசிக வம்சத்தில் வருது, குசனாபருடைய பெண்கள் 100 பெண்களை எப்படி பொறுமையை கடைப்பிடிச்சாங்க, அந்த சரித்திரத்தில் அதில் ஒரு பாடம் நம்ம கற்றுக்குறோம். இது ஒவ்வொரு கதையும் ஒரு பாடம். கங்கா மகாத்மியம் பார்த்தோம். பகீரதன் எப்படிப்பட்ட கடுமையான தபஸ் செய்து கொண்டு எப்படியாவது கங்கை பூமிக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்படி பாடுபட்டாங்க இல்லையா, அதை சாதித்து காமிச்சாங்க மகான்கள்லாம். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குது. அதனால் நம்ம உலகத்தில் நம்ம எந்த லட்சியத்தையும் பகவானை அடையிறதுக்கு இதனால் நம்ம இந்த தபஸ்னால் நம்மளால் சாதிக்க முடியும்னு காண்பிச்சிருக்காங்க. இப்போ விஸ்வாமித்திர சரித்திரம் இத்தனை சரித்திரங்கள், இப்போ இத்தனை கதைகள் பார்த்தோம் இல்லையா, ராமருக்குள்ள கதைகள் சொல்லி வந்தார் இல்லையா, கங்கா மகாத்மியம், ஸ்கந்த ஜனனம் எல்லாத்தையும் பார்த்து வந்தோம் இல்லையா.
அத்தனை கதையினுடைய மொத்த சாரமும் இந்த விஸ்வாமித்திர சரித்திரத்தில் இருக்கும்போது விடாமுயற்சினா என்ன, எப்படி நம்ம பள்ளமேடை தாண்டியே சாதிக்க முடியும். இப்போ பகீரதன் கங்கை பூமி கொண்டு வரதுக்கு எவ்வளோ தபஸ் பண்ணார், எப்படி சாதனை பண்ணுறது, எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு பார்த்தோம். அதெல்லாம் இந்த விஸ்வாமித்திர சரித்திரத்தில் அந்த பிரம்மர்ஷி பதவி அடையத்துக்கு அவர் எப்படி சாதனை பண்ணார், எப்படி பள்ளமேடில் விழுந்து எழுந்தார், அப்படி எப்படி கஷ்டப்பட்டு அதை சாதிச்சார்ன்றதை விஸ்வாமித்திர சரித்திரத்தில் நம்ம பார்க்கலாம். அதனால் அது கொஞ்சம் விஸ்தாரமாக பார்க்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். அது நம்ம ஒரே பகுதியில் சொல்ல முடியுமோ தெரில, 2-3 பகுதியாக கூட நம்ம சொல்லலாம். ஆனால் ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டிய சரித்திரம் விஸ்வாமித்திரருடைய சரித்திரம் நம்ம பார்க்கலாம். ரொம்ப விசேஷம். இன்றைக்கி ராமநவமி. எல்லாரும் ராமநாமம் சொல்லணும் வீட்டில். ராமநாமத்தை விட சிறந்த நாமம் உலகத்தில் எதுவும் கிடையாது. தாரக மந்திரம், அதுதான் மகாமந்திரம், அதுதான் தாரக மந்திரம். அதுதான் உலகத்தை காப்பாற்றக்கூடிய சப்த பிரம்மமாகிய ராமநாமம். ராமச்சந்திரமூர்த்தி, பரபிரம்மம், சீதா லக்ஷ்மண பாரத சத்ருக்ன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரமணே நமக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த ராமரே இந்த கதைகள்லாம் கேட்டுக்காருன்னா நம்ம ஏன் இந்த கதைகளை கேட்கக்கூடாது, விஸ்வாமித்திர சரித்திரத்தை. அதான் விஸ்வாமித்திர சரித்திரம் நம்மளுக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் உலகத்தில் இன்னொருத்தரை அண்டி இவங்க நம்மளுக்கு ஆறுதலாக இருப்பாங்க, இவங்களை நம்மளை உற்சாகப்படுத்துவாங்க, இவங்களிடத்துல நம்ம கிளாஸ் கேட்டால் இவங்க நம்மளுக்கு நல்ல மோட்டிவேஷனாக நம்மளுக்கு நல்ல உபதேசங்கள் பண்ணுவாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் தீர்மானிங்க. நீங்கள் என்ன லட்சியத்தை அடையணும் முதல்ல நீங்கள் தீர்மானித்து அந்த லட்சியத்தை குறித்தே போங்க. அதுக்கு பிறகு வேறு எதையும் திரும்பி பார்க்காதீங்க. அந்த வழியில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அவன் சொன்னான் இவங்க சொன்னான்னு அடிக்கடி மாறக்கூடாது. ஒரு ஸ்டடி மைண்டாக நம்ம ஒரே விஷயத்தில் பகவான்னா பகவத் பக்தி, ராமன்னா ராமன் தான், கிருஷ்ணனா கிருஷ்ணன், ஒரே பாதையில் சரியாக போயிட்டோம்னா நம்மளுக்கு எந்த தங்கு தாளமும் கிடையாது. ராமன் வேறு கிருஷ்ணன் வேறு இல்லை. இருந்தாலும் நமக்கு ராமரே படிச்சுட்டு ராமரே போகலாம். இல்லை ராமகிருஷ்ணன் ஒன்று நினைக்கிறேன், சரி ரெண்டு கூட 2 பேரும் ஒன்று தான் நினைக்கிறேன், அப்படி நாராயணா 2 பேரும் பகவான் தான்னா அப்படியும் போகலாம். நீ பாகவதம் படிக்கும்போது பகவத அனுபவம் கிடைக்கும், ராமன் படிக்கும் பகவத அனுபவம், அப்படி அனுபவிக்கிறவங்களும் இருக்காங்க நிறைய பேர். சரிங்களா? அப்படியும் போகிறதான் போகலாம். ஆனால் ராமரே கதி எனக்கு போதும் அப்படின்னா ஓகே, சூப்பர், அப்படியே போயிடலாம். அந்த லட்சியத்தை பிடிவாதம் இருக்கணும். பிடிவாதத்தால் தான் சாதிக்க முடியும். அழகிற குழந்தைக்கு தான் பால் ஊட்டுவாங்க. அழாத கம்முன்னு இருக்குன்னா பசி இல்லை போல இருக்குது அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் அந்த பசியினால் மெலிஞ்சு போயிடும். அழகிற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும். அது மாதிரி நம்ம பிடிவாதம் வேணும். எதில் பிடிவாதம்னா பௌதிக விஷயத்தில் இல்லை, ஆன்மீக விஷயத்தில். விஸ்வாமித்திரர் பாருங்கள் எவ்வளோ பிடிவாதமாக தடுக்கி விழுந்தாலும், காமக்குரோதங்களால் விழுந்தாலும் திரும்பி எழுந்து அதை சாதிக்க போகிறாரு பாருங்கள். அந்த பிடிவாதம் நமக்குள்ளே வேணும். இருந்தால் தான் நம்ம ஆன்மீகத்தில் சாதிக்க முடியும். உலகத்திலேயே அந்த பிடிவாதம் தான் சாதிக்க முடியும். அப்படின்னும் போது பகவான் அடையிறதுக்கு நம்ம யோசிச்சு பாருங்கள். அப்போ எவ்வளோ பிரயத்தனம் பண்ணணும், எப்படி பிடிவாதம் வேணும்னு. அப்படி திருட நம்பிக்கை, திருட விசுவாசம், திடமான அந்த தீவிரமான பக்தி யோகம், அந்த தீவிரமான பக்தி யோகம் நம்ம பண்ணால் தான் சாதிக்க முடியும் என்று இந்த விஸ்வாமித்திர சரித்திரம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். சரி, ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் கி ஜெய். श्री रामनवमी महोत्सव की जय. राम 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 सीतापति. राम 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 श्री राम संगीत की जय. सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. श्रीमद् वाल्मीकि रामायण की जय. श्री वाल्मीकि भगवान की जय. आंजनेय स्वामी की जय. सकल साधुमणि की जय. सीतापति राम 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 राम.